So now kids can go to the classes. சின்ன பிள்ளைங்க உங்களுடைய ஞாயிறு வேத பாடப்பள்ளிக்கு போகலாம். I hope you understood the story. இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Maybe it was too much for you. ஒருவேளை சின்ன பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிற கஷ்டமாக கூட இருந்திருக்கலாம். But I pray that God speaks to you now during the time of the Sunday classes. ஆனால் ஞாயிறு வேத பாடத்தின் அந்த நேரத்தில் கர்த்தர் கண்டிப்பாக உங்களோடு பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். So I want to come back to John chapter 4 this evening. இந்த மாலை வேளையிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துக்கு நான் திரும்பி வர விரும்புகிறேன். I was trying to go through the Bible where the best portion of the scripture is about personal evangelism. வேதாகமத்தினுடைய முழு இடங்களிலும் பார்க்கும் பொழுது தனித்தால் சுவிசேஷத்தை குறித்து மிக சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிற இடம் எது என்று பார்த்தால், when you go from the first chapter of God, the Gospel of John, யோவான் எழுதின சுவிசேஷத்தினுடைய முதல் அதிகாரத்திலிருந்தே the words that brought people to Jesus is come and see. இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஜனங்களை கொண்டு வந்த அந்த வார்த்தைகள் நீங்கள் வந்து பாருங்கள் என்பதுதான். You come and see to yourself who this person is. நீங்களே வந்து பாருங்கள் இந்த நபர் யார் என்று. This is how a personal relationship and in the ministry began, even for the disciples. இப்படித்தான் சீடர்களுடைய வாழ்க்கையில கூட இயேசுவோடு கூட இருக்கிற ஒரு உறவும் அவர்கள் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட விதமும் கூட இப்படித்தான் இருந்தது. Someone told them, please come and see, and you can come to a result by yourself after coming and see. யாரோ ஒருவர் அவளிடத்துல வந்து சொன்னார்கள், நீங்களே வந்து பாருங்கள், அப்பொழுது அதனுடைய பலனை காண்பீர்கள் என்று சொல்லி. And I think when you go from first chapter of John, யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலிருந்தே நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, this is how disciples came into the life of Jesus. இப்படித்தான் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில சீடர்கள் கூட கடந்து வந்தார்கள். This is how this person called Nicodemus came to Jesus to know more about him. நிக்கோதேமு என்கிற மனுஷன் கூட இயேசுவை இன்னும் அறிந்து கொள்ளும்படியாக வந்ததும் இப்படித்தான். You know, even today, if you have questions about the Lord Jesus, இன்றைக்கு கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து உங்களுக்கு கேள்வி இருக்கும் என்று சொன்னால், it doesn't help you much if you speak to other people about Jesus. நீங்க இயேசுவை குறித்து மற்றவர்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. Or you read books about Jesus in your life. அல்லது இயேசு கிறிஸ்துவை குறித்த புத்தகங்களை படிக்கிறதுனால அல்ல. What you can do is really come and see to yourself who Jesus is all about. நீங்க செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் நீங்களாகவே வந்து இயேசு கிறிஸ்து யார் என்பதை அறிந்து கொள்வதுதான். Because he is alive, he will answer your questions. ஏனென்றால் அவர் ஜீவனோடு கூட இருக்கிறபடினாலே உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லுவார். Sure, we have so many questions about the Lord Jesus. இன்றைக்கு கூட இயேசு கிறிஸ்துவை பற்றி உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கலாம். If I want to know deeper about a certain person, ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட நபரை பற்றி இன்னும் நான் ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால், I can go all around and inquire for myself. நானா போய் எல்லாரிடம் அந்த குறிப்பிட்ட மனுஷனை பற்றி விசாரித்து Or you தெரிந்து can கொள்ளலாம். go straight to this person and you can go and see what type of a person this is. அல்லது அந்த நபரிடத்துல நேரடியாக போய் பேசி எப்படிப்பட்டதான ஒரு தன்மை உடையவர் இவர் என்று சொல்லி நான் அறிந்து கொள்ளவும் முடியும். His life, his personality, his character. அவருடைய குணாதிசயம், அவருடைய வாழ்க்கை, அவருடைய வார்த்தைகள். And this is how it progressed in the Gospel of John. இதுதான் யோவான் சுவிசேஷத்துல கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கப்பட்டு கொண்டே வருகிறது. You know, when you go to 2 Corinthians chapter 5 verses 17 to 21. 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17 இலிருந்து 21 வசனங்கள் நம்ம வாசித்து பார்க்கும்போது, So we are ambassadors for Christ, God making his appeal through us. Yeah. Please. பிதாவாகிய தேவன் நம்மை இயேசு கிறிஸ்துவை கொண்டு தம்மோடே கூட ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்தார். We are ambassadors for Christ, God making his appeal through us. நம் ஒவ்வொருவரையும் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நமக்கு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை அவர் கொடுத்திருக்கிறார். We beseech you on behalf of Christ, be reconciled to God. எனவே நீங்கள் தேவனோடு கூட ஒப்புரவாகுங்கள் என்று சொல்லி கிறிஸ்துவ நிமித்தம் உங்களை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். For our sake he made him to be sin who knew no sin. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். So that in him we might become the righteousness of God. எனவே அவருக்குள் நாம் தேவனுடைய நீதியாகும்படிக்கு. You know, so we are the ambassadors sent out for through Christ. எனவே தேவனானவர் எங்களை கொண்டு கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருக்கும்படி எங்களை அழைத்திருக்கிறார். You know, all across the nations we have Indian embassies. உலகமெங்கிலும் பார்க்கும் பொழுது இந்திய தேசத்தினுடைய அந்த எம்பசிகளை நம்ம பார்க்க முடியும், தூதரகத்தை பார்க்க முடியும். Our external affairs ministry would have sent hundreds of people, diplomats all across the nations. ஒவ்வொரு தேசத்திலும் பார்க்கும் பொழுது மற்ற தேசங்களோடு கூட ஐக்கியம் கொள்ளவும் தொடர்பு கொள்ளவும் ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் இருப்பார். Yes, they are ambassadors of Christ.
ஆம், நாம் எல்லாருமே கிறிஸ்துவனுடைய ஸ்தானாபதிகள் தான். but they have to speak the language and the message of the Indian government. ஆனா ஒவ்வொரு தூதரகத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு ஸ்தானாபதியும் அந்த குறிப்பிட்ட அரசாங்கத்தினுடைய வார்த்தைகளை தான் பேசும்படி அவர் They அழைக்கப்பட்டிருக்கிறார். cannot say, oh, I am an independent person, I can do whatever I want. நான் வந்து ஒரு தனிப்பட்ட மனுஷன், எனவே நான் விரும்பினதெல்லாம் நான் செய்யலாம் என்று அந்த ஸ்தானாதிபதி செய்ய முடியாது. Yes, they are independent people, ஆம், அவர்கள் தனிப்பட்ட மனிதர்கள் தான். but they should know they have been sent out by the Indian government. ஆனா இந்திய அரசாங்கத்திலிருந்து அவர்கள் தூதரகத்திலிருந்து அனுப்பப்பட்டவர்கள் என்பதை அவர்கள் மறந்துவிடக் They கூடாது. have to represent the thoughts and the direction of the Indian government. இந்திய அரசாங்கத்தினுடைய நினைவுகளையும் அதனுடைய திசைகளையும் அறிவிப்பதற்காகத்தான் அவர் அனுப்பப்பட்டிருக்கிறார். Dear brothers and sisters, this is how our calling is all about. இந்த கருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய அழைப்பும் கூட இதுவாகத்தான் When இருக்கிறது. Jesus sent his disciples to accomplish the great commission that he had in mind, இயேசு கிறிஸ்து தன்னுடைய மனதில் இருக்கிறதான ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக தன்னுடைய சீடர்களை அழைத்தபோது, go into all the world and preach the gospel. நீங்கள் உலகமெங்கிலும் கடந்து சென்று சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். Baptize them in the name of the Father, the Son, and the Holy Spirit, அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள். and teach them everything what I have told you. அதே போல நான் உங்களுக்கு கற்பித்த யாவற்றையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி செய்யுங்கள் என்று சொன்னார். You should speak about things that I have taught you already. நான் உங்களுக்கு ஏற்கனவே கற்பித்த காரியங்கள் அவர்கள் கைக்கொள்ளும்படி செய்யுங்கள். Do you know, you and I as apostles, as ambassadors of Christ, நீங்களும் நானும் கிறிஸ்துனுடைய அப்போஸ்தலர்கள் மாத்திரமல்ல, அவருடைய ஸ்தானாபதிகளாகவும் are அழைக்கப்பட்டிருக்கிறோம். called to be the mouth of Jesus Christ. இயேசு கிறிஸ்துனுடைய வாயாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். We go into all the nations and say the things that Jesus has taught us already. நாம் உலகமெங்கிலும் சென்று இயேசு கிறிஸ்து நமக்கு ஏற்கனவே கற்றுக் கொடுத்த காரியங்களை அறிவிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். Apostle Peter puts it even more in a wonderful manner in 1 Peter chapter 2. அப்போஸ்தலனாகிய பேதுரு 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் மிக அருமையாக இந்த காரியங்களை சொல்லுகிறார். God brought us out of darkness into this glorious light. உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு வாழ வளைத்தவருடைய. And do you know why Jesus did this in our personal lives? எதற்காக இயேசு கிறிஸ்து நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இதை செய்தார் தெரியுமா? So that we sing his praises. அவருடைய புண்ணியங்களை நாம் அறிவிக்கும்படியாகவே. This is our calling in this planet as long as we live. இந்த பூமியிலே நாம் வாழும் வரைக்கும் நம்முடைய அழைப்பு இதுவாகத்தான் We இருக்கிறது. are not here to say, oh, I have a ticket for heaven right now. நாம் இங்கே இருப்பது ஏதோ பரலோகத்துக்கு எனக்கு ஒரு பயணச்சீட்டு கிடைத்து விட்டது. You know, some Christians think like this. ஒரு சில கிறிஸ்தவர்கள் இப்படி Oh, நினைக்கிறார்கள். I have a ticket for heaven already, எனக்கு பரலோகத்திற்கு ஏற்கனவே ஒரு சீட்டு கிடைத்து விட்டது. so I can put it in my back pocket and go through this world. எனவே இதை பத்திரமாக என்னுடைய சட்டப்பையில வைத்துக்கொண்டு அப்படியே நான் பரலோகத்துக்கு போய் விடுவேன். So one day I'm going to go to heaven already. ஒரு நாள் நான் பரலோகத்துக்கு போய் நின்ன உடனே, And you know, I'm going the direction of heaven already. நான் ஏற்கனவே இப்ப பரலோக திசையில தான் பயணம் பண்ணிட்டு And இருக்கேன். in the meantime, I will go to church on Sundays. இந்த இடைப்பட்ட காலத்துல கொஞ்ச நாள் நான் சபைக்கும் போவேன். Maybe 2 or 3 hours I spend every Sunday in the presence of God. ஒருவேளை ஒவ்வொரு வாரத்துல ஒரு 2-3 மணி நேரம் சபையில செலவழிப்பேன். Maybe I spend a few hours privately at home, for example. அதே போல வீட்லயும் ஒரு சில மணி நேரங்கள் ஆண்டவருக்காக செலவழிப்பேன். And this is how my Christian life will look like in the future. இப்படிதான் எதிர்காலத்தில் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்க போகிறது என்று Dear நினைக்கிறார்கள். brothers and sisters, do you know God has a purpose and a plan for every one of us? அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தர் ஒரு திட்டத்தையும் ஒரு நோக்கத்தையும் The book வைத்திருக்கிறார். of Ephesians puts it brilliantly from Apostle Paul. எபேசியரின் புத்தகமானது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அருமையான வார்த்தைகளை கொண்டிருக்கிறது. God created everyone in his hands as a wonderful creation. தேவன் தாமே தம்முடைய கரங்களினாலே நாம் ஒவ்வொருவரையும் நற்கிரியை செய்யும்படியாக சிருஷ்டித்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Just like an artist is creating something. எப்படி அருமையான ஒரு ஓவியன் ஒரு ஓவியத்தை வரைகிறாரோ, And the same way God created a wonderful image of every one of us. அதே போல நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் மிகவும் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கி இருக்கிறார். He has called us out of darkness into his glorious light. நம்ம ஒவ்வொருவரையும் அந்தகார இருட்டி நின்று ஆச்சரியமான வெளிச்சத்தினிடத்திற்கு But வரவழைத்திருக்கிறார். you should know that God has called you out with a certain purpose. ஆனா ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு கூட தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள He வேண்டும். foreknew every one of us even before the foundation of this world. இந்த உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்ம ஒவ்வொருவரையும் முன்குறித்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். He put his eyes upon us even before we landed on this planet. இந்த பூமியில நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே தேவன் தம்முடைய கண்களை நம்ம மீது He பதித்தார். knit us together in the womb of our parents. நம்முடைய the mother. தாயின் வயிற்றிலே கர்த்தர் மிக அருமையாக நம்மை அவர் ஒன்றிணைத்தார். He separated us from the womb of our mothers. நம்முடைய தாயின்
வயிற்றிலிருந்து நம்மை அவர் பிரித்தெடுத்தார். And even before we came into this planet, நாம் இந்த பூமியிலே பிறப்பதற்கு முன்பதாகவே God foreknew us and predestined us. கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் முன்னறிந்திருக்கிறார், அவர் முன்குறித்திருக்கிறார் என்று வேதம் And சொல்கிறது. God says, I have a wonderful plan for you. கர்த்தர் சொல்லுகிறார், உனக்காக ஒரு மேன்மையான திட்டத்தை நான் No, வைத்திருக்கிறேன். you are not here on the planet because of an accident. நீ இந்த பூமியில் இருப்பது ஏதோ ஒரு விபத்து என்று நினைத்துக் கொள்ளாதே. It is not like that God bumped into you one day and say, oh yeah, come on, you can also join me now. ஏதோ கர்த்தர் திடீரென்று உங்களுடைய வாழ்க்கையில கூட மோதி, ஓ நீ கூட இங்க தான் இருக்கிறியா அப்படின்னு சொன்னது போல அல்ல. He didn't take you just because he bumped into you accidentally one day. ஏதோ ஆண்டவர் விபத்தினால் உங்களுடைய வாழ்க்கையில மோதி, ஓ நீங்களும் இருக்கிறீர்களா என்று சொல்லி உங்களை எடுத்துக்கொள்ளவில்லை. He said, the day I came into your sinful life, அவர் சொல்லுகிறார், உன்னுடைய பாவமான வாழ்க்கைக்குள்ளே நான் நுழைந்த அந்த நாளிலே, the same day, the day I interrupted into your sinful life, உன்னுடைய பாவமான வாழ்க்கைக்குள்ளாக நான் நுழைந்த அந்த நாளிலிருந்தே I had a plan and a purpose for every one of you. இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஒரு திட்டத்தையும் நோக்கத்தையும் நான் To வைத்திருக்கிறேன். sing the praise of the one who called me out of darkness into this glorious light. இந்த அந்தகார இருட்டில் நின்று ஆச்சரியமான வெளிச்சத்துக்கு அழைத்தவருடைய புண்ணியங்களை நீங்கள் பாடும்படியாக உங்களை And அழைத்திருக்கிறார். I created you in the womb of your mother in a wonderful and in a wonderful manner. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாக உன்னுடைய தாயின் வயிற்றிலே உன்னை நான் When உருவாக்கினேன். you read Psalm 139, for example, சங்கீதம் 139 நாம் வாசிக்கும் you know, போது David speaks wonderfully about a child in the womb of his mother. தாவீது ஒரு தாயினுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையை பற்றி மிக அற்புதமாக விவரித்து I எழுதியிருக்கிறார். praise thee, for thou art fearful and wonderful. ஆண்டவரே, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். Thou knowest me right well, my frame was not hidden from thee. உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாக When தெரியும். I was being made in secret, intricately wrought in the depths of the earth, நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது, God, everything was a plan from your side. ஆண்டவரே, அவை எல்லாமே உம்முடைய பக்கத்திலிருந்து வந்த திட்டங்களாய் இருக்கிறது. Every one of them, the days that were formed for me, when as yet there was none of them, you still knew me. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. You know, sometimes when you read such things from the word of God, சில நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தையில் இப்படிப்பட்ட வசனங்களை நீங்க வாசிக்கும் போது maybe our normal brain is not able to comprehend everything, every part of this. சாதாரணமாக நம்முடைய மூளை இப்படிப்பட்ட காரியங்களை கிரகித்துக் கொள்ளவே முடியாத அளவுக்கு அவைகள் பெரியவைகளாய் இருக்கின்றன. I do not know where David had this wonderful revelation from. தாவீதுக்கு இந்த வெளிப்பாடு எங்கிருந்து தான் வந்திருக்கும் என்று நான் ஆச்சரியப்படுகிறேன். Yes, he was a king, but he was not a surgeon. ஆம், தாவீது ஒரு ராஜா தான், ஆனா அவர் ஒன்றும் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் அல்ல. But he had a wonderful revelation of everything that God did in his personal life. ஆனால் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் செய்த எல்லாவற்றை குறித்து தாவீதுக்கு மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு இருந்தது. As you sit in the word before in the word of God this evening, இந்த மாலை வேளையில கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக நீங்கள் அமர்ந்திருக்கும் I போது want to tell you, God never bumped into you accidentally. ஆண்டவர் ஒருபோதும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு விபத்தாக மோதிவிடவில்லை. God had a plan and a purpose. தேவன் உங்களுக்காக ஒரு திட்டத்தையும் நோக்கத்தையும் The வைத்திருந்தார். thing is that we say, Lord, let thy kingdom come and let your will be done. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று நாம் சொல்லும்போது, Lord, in your kingdom I have a certain plan that needs to be accomplished. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்திலே நான் செய்து முடிக்கப்பட வேண்டிய சில வேலைகள் இருக்கின்றன. There is a certain plan that you had specially waiting for me. எனக்காக விசேஷித்த ஒன்றை நீ நியமித்து வைத்திருக்கிறேன். You know, sometimes the people whom God chose to accomplish his plans, சில நேரங்களிலே கர்த்தர் தம்முடைய பணிகளை செய்யும்படியாக அவர் தெரிந்து கொண்ட மனிதர்களை பார்க்கும்போது maybe it was totally surprising for us. நம்மை பொறுத்த வரைக்கும் அது மிகவும் ஆச்சரியமாய் You இருக்கலாம். know, whenever I speak about Nehemiah, எப்பொழுதெல்லாம் நெகேமியா பற்றி நான் I பேசுகிறேன், always think about this person called Cyrus. நான் இந்த கோரேஸ் என்கிறதான அந்த ராஜாவை பற்றி யோசிப்பதுண்டு. He is the king of Persia, இந்த மனுஷன் பெர்ஷிய தேசத்தினுடைய மன்னன். but he never knew God. ஆனால் இந்த இஸ்ரவேலின் தேவனை அவருக்கு தெரியவே தெரியாது. He was not worshiping the God of Israel. இந்த கோரேஸ் ராஜா இஸ்ரவேலின் தேவனை ஆராதித்தவரும் அல்ல. But the only person whom God calls to be the anointed person in the Old Testament is Cyrus. Do you know this? ஆனா பழைய ஏற்பாட்டிலேயே என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று கர்த்தர் அழைக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் இந்த கோரேஸ் ராஜா தான். உங்களுக்கு God தெரியுமா? says, I have anointed you for a
a purpose. கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக உன்னை நான் அபிஷேகம் This பண்ணியிருக்கிறேன். broken temple in Jerusalem needs to be rebuilt once again. எருசலேமிலே உடைக்கப்பட்டிருக்கிற இந்த தேவாலயமானது மறுபடியுமாக கட்டி எழுப்பப்பட The வேண்டும். walls of Jerusalem should be restructured once again. எருசலேமினுடைய அந்த மதில்களானது மறுபடியும் ஒரு விசையாய் கூட கட்டி எழுப்பப்பட Yes, வேண்டும். I know you are a person who doesn't know me yet, ஆம், இதுவரைக்கும் உன்னை எனக்கு தெரியாது, நீ என்னை அறிந்திருக்கவில்லை என்று எனக்கு தெரியும். but I have anointed you for this wonderful purpose. ஆனால் இந்த அற்புதமான நோக்கத்திற்காக உன்னை நான் அபிஷேகம் பண்ணி I இருக்கிறேன். have called you by your name in order to accomplish the work that 20 years ago started but never came to a fulfillment. 20 வருடங்களுக்கு முன்பதாக நிறுத்தப்பட்டதான இந்த வேலையை மறுபடியும் தொடரும்படியாக உன்னை நான் For அழைத்திருக்கிறேன். 20 years this work is waiting in Jerusalem. கடந்த 20 வருடங்களாக எருசலேமிலே இந்த வேலை நின்று The போய்விட்டது. city is totally broken down. இந்த பட்டணமானது முற்றிலுமாக உடைக்கப்பட்டு The wall கிடக்கிறது. is totally in shambles. இந்த மதில்களானது முற்றிலும் நொறுக்கப்பட்டு கிடக்கிறது. This city is full of rubble and dirt, for example. இந்த தேவாலயமானது முற்றிலுமாக உடைக்கப்பட்டு அது நிந்தையினால் நிறைந்திருக்கிறது. But God says, I have chosen you. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை தெரிந்து Do you know கொண்டிருக்கிறேன். God chooses people according to his own will and pleasure? உங்களுக்கு தெரியுமா, தேவன் தமது சித்தத்தின்படி தமது விருப்பத்தின்படி ஒரு மனுஷனை அவர் தெரிந்து We can கொள்கிறார். say, Lord, how can you ever choose this person? நாம் சொல்லலாம், ஆண்டவரே நீர் ஏன் இந்த மனுஷனை தெரிந்து கொண்டீர்? There is Ezra now still waiting there for 14 years and he's trying to preach the word of God. இந்த எருசலேமிலே இந்த எஸ்ரா கிட்டத்தட்ட 14 வருடங்களாக காத்துக்கொண்டு கர்த்தருடைய Nothing வார்த்தையை is moving forward. Nothing is moving forward. 14 வருடங்களாக கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க காத்துக்கொண்டிருக்கிறார். For ஆனா 20 எதுவும் years நடக்கவில்லை. the 20 years this work was stopped. 20 வருஷங்களாக இந்த வேலையும் நிறுத்தப்பட்டு விட்டது. But now you have chosen Cyrus, a person who does not know you yet. ஆனா இப்பொழுது உம்மை அறிந்து கொண்டிராத இந்த மன்னனை போய் நீர் தெரிந்து கொண்டீரே. The plans and purposes of God are wonderful, I tell you. தேவனுடைய திட்டங்களும் நோக்கங்களும் மிக அற்புதமானவை என்று நான் சொல்லுகிறேன். Sometimes you are too little to understand the ways of God. சில நேரங்களில் கர்த்தருடைய வழிகளை புரிந்து கொள்வதற்கு நாம் மிக மிக சிறியவர்கள். You know, one of my professors used to tell me like this. என்னுடைய பேராசிரியர் ஒருவர் எப்பொழுதும் இப்படி சொல்லுவார், Gideon, put your intelligence under the regiment of God. கிதியோன் எப்பொழுதுமே தேவனுடைய ராஜ்யத்திற்கு கீழாக உன்னுடைய மூளையை நீ வை. Put your brains under the ruling of God in your life. உன்னுடைய மூளையும் உன்னுடைய அபிஷேகத்தையும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு கீழாக வை. And then God can really guide you. அப்பொழுது கர்த்தர் நிச்சயமாக இவனை வழி நடத்த முடியும். Sometimes you don't understand things now, சில நேரங்களில் இப்பொழுது முன்னால் ஒருவேளை சில காரியங்களை but in புரிந்து the கொள்ள future முடியாது. you will ஆனா understand. எதிர்காலத்திலே நீ புரிந்து கொள்வாய். Do you know God's truths are sometimes like food taken from the freezer? தேவனுடைய சத்தியமானது சில வேளைகளிலே நீங்க குளிர்சாதன பெட்டியிலிருந்து எடுத்த ஒரு உணவை போல இருக்கும். You cannot eat everything immediately after taking it out of the freezer. அந்த குளிர்சாதன பெட்டியில் உறைந்து போய் இருக்கிற ஒரு உணவை நீங்க உடனடியாக சாப்பிடவே முடியாது. You just leave it for a few hours அதை நீங்க கொஞ்ச நேரம் எடுத்து வெளியே வச்சா and then it becomes delicious. அதுக்கப்புறம் நீங்க சாப்பிடுறதுக்கு அது சுவையா இருக்கும். Very often biblical truth is like this. மிக அடிக்கடியாக கர்த்தருடைய வேதத்தின் சத்தியங்கள் கூட இப்படித்தான் You இருக்கும். cannot digest it immediately. அதை உடனடியாக உங்களால் ஜீரணிக்க முடியாது. It's hurting your teeth. You are not able to eat. அது நீங்க சாப்பிட்டாலும் உங்களுடைய பற்களுக்கு அது வலிகளை கொடுக்கும். You just leave it on the table for a few hours. அது சில மணி நேரங்களுக்கு நீங்க மேஜை மேலே எடுத்து வைங்க. And God says, now you can start eating this biblical truth. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்வார், இப்போ இந்த வேதாம சத்தியத்தை நீ எடுத்து சாப்பிடு. As I look into your faces this evening, my dear brothers and இந்த sisters, மாலை வேளையில் உங்களுடைய முகங்களை பார்க்கும்போது எனக்கு அருமையான சகோதர do சகோதரிகளே, you know God foreknew every one of us? தேவன் நம் ஒவ்வொருவரையும் He முன்னறிந்திருக்கிறார். predestined us to be conformed to the image of His Son. தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி நம் ஒவ்வொருவரையும் Do முன்குறித்திருக்கிறார். you know God's plan was to make you just like Jesus was? கர்த்தருடைய சித்தம் என்ன தெரியுமா? நம் ஒவ்வொருவரையும் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை போலவே If மாற்றுவதுதான். you are going to personally evangelize a certain person, நீங்க ஒரு குறிப்பிட்ட நபருக்கு தனிப்பட்ட விதத்துல சுவிசேஷம் அறிவித்தால், you know the best way is, writes a missionary, that you are Jesus Himself. ஒரு மிஷனரி சொல்லுகிறார், நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கும் போது நீங்க இயேசுவாகவே ஈராவிட்டால் அந்த மனுஷனை மாற்ற முடியாது. When you are like Jesus, you can reach this person immediately. நீங்க இயேசுவாகவே இருந்து அந்த மனுஷனுக்கு சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது அந்த மனுஷனை உடனடியாக சந்திக்க முடியும். When you become the mouth of Jesus, நீ இயேசுவினுடைய வாயாக மாறும்போது, as the ambassador of God in your personal life, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கிறிஸ்துவனுடைய பிரதிநிதியாக and மாறும்போது, as you begin to speak the word of God, கர்த்தருடைய வார்த்தையை நீங்க பேச துவங்கும் போது, God begins to put His word into your
mouth. கர்த்தர் உடனடியாக தம்முடைய வார்த்தைகளை உங்களுடைய வாயிலே அவர் And வைப்பார். I tell you, this is the wonderful prophetic word this person needs at that moment. அந்த நேரத்துல அந்த குறிப்பிட்ட மனுஷனுக்கு தேவையான தீர்க்கதரிசன வார்த்தைகள் நீங்க பேசுகிற அந்த வார்த்தைகளாகத்தான் Do you know இருக்கும். there are two types of preachings in this உங்களுக்கு world? தெரியுமா இந்த உலகத்துல இரண்டு முறையான பிரசங்கங்கள் இருக்கின்றன. One type of preaching is you speak about a theme. ஒரு முறையான பிரசங்கம் ஒரு தலைப்பிலே பிரசங்கம் பண்ணுவது. Maybe you speak about forgiveness or grace or mercy or something like that. மன்னிப்பு, இரக்கம், கிருபை இப்படிப்பட்ட தலைப்புகளிலே பிரசங்கம் பண்ணுகிற பிரசங்கங்கள். But when you are a prophetic preacher, ஆனா நீங்க ஒரு தீர்க்கதரிசன பிரசங்கியாராய் இருந்தால் the person whom you are speaking to, you may not know them personally. நீங்க பேசிக் கொண்டிருக்கிற அந்த நபரை பற்றி உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் எதுவுமே You தெரிந்திருக்காது. have no idea to whom you're going to speak in the night when you are preparing. நீங்க இரவு நேரத்துல பிரசங்கங்களை ஆயத்தப்படுத்தும் பொழுது யாருடன் அதை பிரசங்கம் பண்ண போகிறீர்கள் என்று உங்களுக்கு You தெரியாது. just pray and say, Lord, give me the word that is really going to hit into the hearts of the people. நீங்க ஜெபித்து கேட்பீர்கள், ஆண்டவரே என்னுடைய பிரசங்கத்தை கேட்கிறவருடைய இருதயத்தை உடைக்கத்தக்கதான வார்த்தைகளை எனக்கு தாரும் என்று கேட்பீர்கள். And as you sit and as you begin to preach the word of God, நீங்கள் பிரசங்கங்களை பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கும் போது there's someone in the congregation who's thinking like this. அங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிற யாரோ ஒரு நபர் இப்படி நினைப்பார், Who told this person about me to this preacher? என்னை பற்றி இந்த பிரசங்கியாருக்கு யார் சொல்லிக் கொடுத்தது என்று நினைப்பார்கள். Who told him about me right now? என்னை பற்றி இந்த பிரசங்கியாருக்கு யாரோ சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். Why is he speaking about me now? ஏன் அவர் இப்பொழுது என்னை பற்றியே பேசுகிறார்? No one came and told me anything about this person. யாருமே உங்களை பற்றி எனக்கு தனிப்பட்ட விதத்துல வந்து But சொல்லவே it இல்லை. is God speaking to this person through me. தேவன் தாமே என் மூலமாக உங்களோடு கூட அவர் பேசுகிறார். Because I allow God to use me as his mouthpiece right now. ஏனென்றால் அவருடைய வாயாய் இருக்கும்படிக்கு என்னை நானே ஆண்டவருடைய சமூகத்துல நான் அர்ப்பணித்திருக்கிறபடினாலே We are called to be conformed to the image of Jesus. நாம் எல்லாருமே தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி Maybe you say, அழைக்கப்பட்டிருக்கிறோம். oh, it doesn't happen so quickly in my life. ஒருவேளை நீங்க நினைக்கலாம் இது ஒரு இரவிலே என்னுடைய வாழ்க்கையில நடந்து விடுமா? Stay close to Jesus. This will surely happen. இயேசுவுக்கு அருகாமையிலே இருங்கள், இது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் As you நடைபெறும். proceed, taking hold of the hands of God, நீங்க தொடர்ந்து கர்த்தருடைய கரங்களை பற்றிக் கொண்டு and நடக்கும்போது, as you walk with him in your life, நீங்க தொடர்ந்து அவரோடு கூட நடக்கும்போது God begins to change you. ஆண்டவர் உங்களை மாற்ற You ஆரம்பிப்பார். listen to his word, அவருடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்பீர்கள். one step after the other behind him. ஒவ்வொரு படியாக அவருக்கு பின்பாக நீங்கள் You listen to his போகும்போது words, அவருடைய வார்த்தைகளை கேட்பீர்கள். to his corrections in his life. அவருடைய திருத்தங்களுடைய வாழ்க்கையில் And ஏற்றுக்கொள்வீர்கள். sometimes corrections can come so late in your life. சில நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கையில திருத்தங்கள் தாமதமாக கூட வரலாம். You know, one of the greatest missionaries in this world, இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு மிஷனரியா he இருந்தவர். has about 200,000 co-workers. கிட்டத்தட்ட 2 லட்சம் உடனடிகளை வைத்திருந்த ஒரு ஊழியர். Lately, he went to be with the Lord forever. சமீபத்திலே ஆண்டவருடைய ராஜ்யத்திலே அவர் போய் சேர்ந்தார். When he came to the age of 60 or 70, அவர் தன்னுடைய வாழ்க்கையில 70வது வயதுக்கு வரும்போது he went to the Lord and said, Lord, something is missing in me. ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு சென்றவர் சொன்னார், ஆண்டவரே என் வாழ்க்கையில ஏதோ ஒரு தவறு I இருக்கு. have done everything for you. நான் எல்லாவற்றையும் உமக்காக I செய்தேன். gave away my business to reach thousands of people. என்னுடைய எல்லா வியாபாரத்தை விட்டு ஆயிரக்கணக்கான ஜனங்களை உமக்காக சந்திக்க I faced சென்றேன். a lot of oppositions in my life. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய எதிர்ப்புகளை சந்தித்தேன். But Lord, something is missing. ஆனாலும் ஆண்டவர் என் வாழ்க்கையில ஏதோ ஒன்று குறைவு இருக்கிறது. Something is missing. ஆண்டவரே ஏதோ ஒரு குறைவு இருக்கிறது. And so he went and fasted for 40 days. எனவே அவர் போய் 40 நாட்கள் உபவாசம் எடுத்து ஜெபிக்க He ஆரம்பித்தார். started a fasting prayer and said, Lord, you must teach me your ways right now. அவர் உபவாசம் எடுத்து ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆண்டவரே உம்முடைய வழிகளை எனக்கு கற்றுத்தார். Just like Moses when he was 80, God had a new plan for him. எப்படி மோசே தன்னுடைய 80வது வயதிலே கர்த்தர் அவனுக்காக ஒரு புதிய திட்டத்தை வைத்திருந்தார், அதே போல And during the time of this fasting prayer, இந்த உபவாச ஜெபத்தின் நேரத்திலே God filled him mightily with the power of the Holy Spirit. ஆண்டவர் தம்முடைய பரிசுத்தாவின் வல்லமையினாலே ஒரு முழுவதுமாக நிரப்ப He ஆரம்பித்தார். had never seen such an anointing in his life. தன்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை அவர் கண்டதே இல்லை. And when he stepped out of the room, he was totally transformed. அவர் அந்த நாளில் அந்த அறையை விட்டு செல்லும் பொழுது முற்றிலும் மறுரூபமாக்கப்பட்டவராக All his கடந்து சென்றார். co-workers were totally shocked. அவர் I tell you. உடனடியர்கள் எல்லாமே மிகவும் அதிர்ச்சியானார்கள். Hey, he's totally speaking in a different manner. அவர் இப்பொழுது முற்றிலும் வேறு விதமாக பேசிக் All கொண்டிருக்கிறார். the messages which he spoke about is thrown overboard. இதுவரைக்கும் பேசின எல்லா செய்திகளையும் அவர் இப்போது தலைகீழாக மாற்றிக் He is கொண்டிருக்கிறார். totally transformed by the power of the Holy இப்பொழுது Spirit. பரிசுத்தாவின் வல்லமையினால் அவர் As you மறுரூபப்படுத்தப்பட்டிருக்கிறார். listen to me this evening, இந்த மாலை வேளையில் என்னுடைய செய்தியை நீங்கள் maybe God can கேட்டுக்கொண்டிருக்கும்போது touch you
this evening mightily in your life கர்த்தர் இந்த மாலை வேளையிலே உங்களை வல்லமையாக தொட and முடியும். turn you upside down completely. உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக அவரால் மாற்ற முடியும். That you have a mighty encounter with the power of the Lord Jesus. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே இயேசுவோடு கூட மிகப்பெரிய ஒரு சந்திப்பை உங்களால் பெற That God முடியும். says, I have a plan and a purpose for you. கர்த்தர் சொல்வார், உனக்காக ஒரு பெரிய திட்டத்தையும் நோக்கத்தையும் நான் Maybe you வைத்திருக்கிறேன். never thought about this in your life till today. ஒருவேளை இதுவரைக்கும் அதை பற்றி நீங்க நினைத்தே பார்த்திருக்க But மாட்டீர்கள். I have a plan and a purpose for you. ஆனா ஆண்டவர் சொல்லுவார், உனக்காக ஒரு திட்டத்தையும் நோக்கத்தையும் நான் And I வைத்திருக்கிறேன். am going to use you for the rebuilding of my city of New Jerusalem. என்னுடைய புதிய எருசலேமுடைய மதில்களை மறுபடியுமாய் கட்டி எழுப்பும்படி உன்னை நான் I பயன்படுத்த want to போகிறேன். rebuild the church called the New Jerusalem. சபை என்கிறதான புதிய எருசலேமை கட்டுவதற்கு உன்னை பயன்படுத்த போகிறேன். And I am going to use you completely for my plans and என்னுடைய purposes. திட்டங்களுக்காக நோக்கங்களுக்காக முழுவதுமாக உன்னை உபயோகப்படுத்த போகிறேன். Dr. Billy Graham said like this in his life. டாக்டர் பில்லி கிரஹாம் ஒரு நாள் தன்னுடைய வாழ்நாளில் இப்படி சொன்னார், If you want the nations to stand up on their feet, இந்த உலகத்தின் தேசங்கள் தன்னுடைய பாதத்தில் எழும்பி நிற்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் you have to come down on your knees before God in your life. நீங்க முதலாவது தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி முழங்கால் படியிட கற்றுக்கொள்ள If வேண்டும். you want the nations to stand up before God, இந்த உலகத்தின் தேசங்கள் தேவனுக்கு முன்பாக எழும்பி நிற்க if you விரும்புகிறீர்களா? want them to stand up in this world, இந்த உலகத்தின் தேசங்கள் தேவனுக்கு முன்பாக எழும்பி நிற்க humble விரும்புகிறீர்களா? yourself and come down on your knees right now. அப்படியானால் தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள், அவருக்கு முன்பாக முழங்கால் And படியிடுங்கள். I want to tell you what Oswald Smith said about the Church of Jesus. ஆஸ்வால்ட் ஜே ஸ்மித் சொன்னதான வார்த்தைகளை உங்களுக்கு A சொல்லுகிறேன். Christian life or church that does not fulfill the great commission of Jesus. ஒரு கிறிஸ்துவனுடைய சபை என்று சொல்லும் பொழுது அது இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜரீக பிரமாணத்தை பின்பற்றுவது மாத்திரமல்ல, It has lost the right to exist in this world, he said. இந்த உலகத்திலே அது இருக்கக்கூடாது. அது தேவனுடைய காரியங்களை செய்யாமல் இருக்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு தேவனுடைய காரியத்தை செய்யாது இருக்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த உலகத்திலே வாழ்வதற்கே தகுதியற்றது என்று அவர் சொன்னார். If you are not going to fulfill the purposes of God, நீங்கள் தேவனுடைய நோக்கங்களை நிறைவேற்றாத ஒரு சபையாய் இருந்தால், you have nothing to do with the Great Commission. இந்த தேவனுடைய ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றாத ஒரு சபையாக நீங்க இருந்தால், What is the reason for your existence on this world? இந்த இந்த உலகத்திலே நீங்க ஜீவிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? What is the purpose of your life on this planet? இந்த உலகத்திலே நீங்க வாழ்கிறதுனால என்ன பிரயோஜனம் இருக்கிறது? Why did God bring you out of this darkness into this glorious light? எதற்காக தேவன் தம்முடைய அந்தகார இருளில் நின்று ஆச்சரியமான வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும்? Dear brothers and sisters, I really pray to every one of you. அருமையான சகோதர சகோதரிகளே, இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். Don't waste your time. Don't waste your time. தயவு செய்து உங்களுடைய நேரத்தை வீணாக்காதீர்கள். Don't waste your time in this life. தயவு செய்து இந்த வாழ்க்கையில் உங்களுடைய நேரத்தை God வீணாக்காதீர்கள். has a plan and a purpose for you. தேவன் உங்களுக்காக ஒரு திட்டத்தையும் நோக்கத்தையும் You know, வைத்திருக்கிறார். Jesus surely had a plan and a purpose for this lady before he even met her. இந்த சகோதரியை தேவன் சந்திப்பதற்கு முன்பதாக அவளுக்காக ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருந்தார். Because he said, I have predestined you. ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், உன்னை நான் முன்குறித்திருக்கிறேன். Before you knew me, I foreknew you. நீ என்னை அறிவதற்கு முன்பதாகவே உன்னை நான் Before முன்னறிந்திருக்கிறேன். you chose me, I have chosen நீ you. என்னை தெரிந்து கொண்டதற்கு முன்பதாகவே உன்னை நான் தெரிந்து And கொண்டேன். this is the reason why I'm coming down from Judea to meet you personally. இந்த காரணத்தினால் தான் யூதேயாவில் இருந்து உன்னை தனிப்பட்ட விதத்தில் சந்திக்கும்படி நான் And வந்திருக்கிறேன். not only that he predestined you and me, அந்த தேவன் உங்களையும் என்னையும் முன்னறிந்தது மாத்திரமல்ல, and God says, I am going to call you for my purposes. கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய நோக்கங்களுக்காக உன்னை நான் முன்னவே And முன்குறித்திருக்கிறேன். if I called you, I will justify you. நான் உன்னை அழைத்திருப்பேன் என்று சொன்னால் நான் உன்னை நீதிமானாக்குவேன். Not only justify you, but also bring you to glory one day. நான் உன்னை நீதிமானாக மாற்றுவது மாத்திரமல்ல, உன்னை மகிமைப்படுத்தவும் போகிறேன். You are going to be with me forever and ever. நீ நித்தியமாக என்னோடு கூட ஜீவிக்க And போகிறாய். I will glorify you. நான் உன் மூலமாக Dear brothers மகிமைப்படுவேன். and sisters, are you ready for the calling of God in your life? அருமையான சகோதர சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அழைப்புக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? God had a purpose for this lady even before he met her. இந்த சகோதரியை சந்திப்பதற்கு முன்பதாகவே தேவன் இந்த சகோதரியை குறித்து ஒரு நோக்கத்தை You know, வைத்திருந்தார். normally when we know the pathetic state of a certain person, சாதாரணமாக ஒரு குறிப்பிட்ட நபருடைய ஒரு மோசமான நிலைமையை நம்ம அறிந்திருந்தார், when we know the sinful life of another person, ஒரு குறிப்பிட்ட மனுஷனுடைய பாவமான ஜீவியத்தை நம்ம அறிந்திருந்தார், or a life that we cannot accept for us personally, அல்லது தனிப்பட்ட விதத்தில் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத வாழ்க்கையை ஒருவர் வாழ்ந்து கொண்டிருந்தார், we would like to just segregate them from society. உடனடியாக அவர்களை சமுதாயத்தை விட்டு விலக்கி வைக்கத்தான் நம்ம முயற்சிப்போம். We will condemn them through our words and deeds sometimes. நம்முடைய வார்த்தைகளினாலும் செயல்களினாலும் அவர்களை நாம் கண்டனம் பண்ணிக்கொண்டே இருப்போம். We will try to avoid them.
நாம் எப்படியாவது அவர்களை தவிர்க்க முயற்சிப்போம். and just incarcerate them into their own society. அவங்களுடைய சொந்த சமுதாயத்துக்குள்ள அவர்களை தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி Oh, you நினைப்போம். are Assyrians, we have nothing to do with you. நீங்கள் எல்லாம் அசீரியர்கள், உங்களுக்கு எங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. You are not a pure society. நீங்கள் எல்லாம் ஒரு சுத்தமான யூத ஜனம் அல்ல. You are mixed up with the Assyrians right now. நீங்கள் அசீரியர்களோடு சேர்ந்த கலப்பினம். Oh, we are the purest Jews walking on the planet. நாங்க தான் இந்த பூமியிலே வாழக்கூடிய சுத்தமான யூத இனம். How many times evangelism has been destroyed with this attitude? எத்தனை முறை இப்படிப்பட்ட மனப்பான்மையினாலே சுவிசேஷமானது தடை Oh, செய்யப்பட்டிருக்கிறது. we are great people. We are very pure people. நாம் பெரிய ஜனங்கள், நாம் எல்லாம் ரொம்ப பரிசுத்தவான்கள். Oh, we are the wonderful holy people in Trichy. நம்ம தான் திருச்சியிலே மிகப்பெரிய பரிசுத்தவான்கள் என்று We நினைத்துக் don't கொண்டு mix up with everyone in this world. நாம் ஒன்றும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரோடு கலக்க மாட்டோம் என்று These சொல்லுவோம். people must be segregated. We have nothing to do with these people. இவர்கள் எல்லாம் அந்த சமுதாயத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட வேண்டியவர்கள். இவர்களுக்கு எங்களுக்கு சம்பந்தம் Maybe கிடையாது. there's someone here this evening who thinks ஒருவேளை like இந்த this. மாலை வேளையில் இப்படி நினைக்கிற யாரோ ஒருவர் இங்க இருக்கலாம். I have nothing to do with these people. இந்த ஜனங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று They are too நினைக்கிறவர். sinful. I don't like them. இவர்கள் எல்லாம் ரொம்ப பாவிகள், அதனால இவர்களோடு நான் எதுவும் வைத்துக் கொள்ள The மாட்டேன். lifestyle I hate completely. இவருடைய வாழ்க்கை முறை நான் மிகவும் வெறுக்கிற வாழ்க்கை முறை. Have you ever thought about this? இப்படி எப்போது நினைத்திருக்கிறீங்களா? If Jesus has thought on the same lines about you, ஒருவேளை இயேசு கிறிஸ்து கூட உங்களை பற்றி இப்படித்தான் நினைத்தா, you are not as holy as I am. நான் இருக்கிறது போல நீ ஒன்றும் பரிசுத்தவான் அல்ல. I came from the Father. நான் என்னுடைய பரலோக பிதாவினிடத்திலிருந்து இறங்கி There வந்தேன். is no sin within me. என்னிடத்துல எந்த பாவமும் இல்லை. And why should I come searching for you? எனவே நான் ஏன் வந்து உன்னை தேட வேண்டும்? You are completely a different person. நீ முற்றிலும் ஒரு வேறுபட்ட நபர். You know, Karl Barth, a theologist, said like this. கார்ல் பாத் என்கிறதான ஒரு இறையியல் வல்லுநர் இப்படி சொன்னார். Jesus became man and God without losing his divinity. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பொழுது தன்னுடைய தெய்வீகத்தன்மை இழக்காமலேயே அவர் மனிதனாக தொடர்ந்து Yes, he வாழ்ந்தார். was man, but he was still God. அவர் ஒரு மனிதனாக இருந்தாலும் அதே வேளையில் அவர் தேவனாகவும் இருந்தார். He never said, "Oh, I am God. I have nothing to do with these people." நான் தேவனாய் இருக்கிறேன், இந்த மனிதர்களுக்கும் எனக்கு சம்பந்தமில்லை என்று You know, சொல்லவில்லை. Jesus knew everything about this lady இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த பெண்ணை பற்றி எல்லாம் தெரியும். and still came behind searching for her. இருந்தாலும் கூட அவளை தேடி அவர் வந்தார். He could have said, "Oh, this lady, no, scrum. I don't want to meet her." அவர் சொல்லி இருக்கிறான், இந்த பெண்ணா ஐயோ மோசமான ஒரு பெண் என்று Total, சொல்லிருக்கலாம். total dirt of Samaria. இந்த சமாரியனுடைய மிக மோசமான நபரே இந்த பெண் தான். Even for Samaritans, this is too bad. சமாரியர்களுக்கே இவ மிக மோசமான And பெண்ணாக why இருந்தார். should ever I encounter this lady? அப்படி இருக்கும்போது நான் ஏன் போய் இவளை சந்திக்க வேண்டும்? Dear brothers and sisters, if you are interested in people coming to Christ, அருமையான சகோதர சகோதரிகளே, ஜனங்கள் கிறிஸ்துவினிடத்தில் வருகிறதை நீங்கள் விரும்புகிறவராய் இருந்தார், get lost with this attitude. தயவு செய்து இந்த மனப்பான்மையை தொலைத்து விடுங்கள். That person may be a sinful person, ஒருவேளை அந்த நபர் பாவியா இருக்கலாம், but you and I have no right to judge them. ஆனா அவர்களை நியாயம் தீர்ப்பதற்கு உங்களுக்கும் எனக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. Apostle Paul said like this, அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொன்னார், don't judge anyone before the time. காலத்துக்கு முன்பாக யாரை குறித்தும் நியாய தீர்ப்பு You just செய்யாதீர்கள். get along with God. தயவு செய்து தேவனோடு கூட நீங்க தொடர்ந்து செல்லுங்கள். One day God is going to come ஒரு நாள் தேவன் இந்த பூமிக்கு and வருவார். he is going to test every one of us with his fire. அவர் வந்து தம்முடைய அக்கினியினாலே நம்ம ஒவ்வொருவருடைய செயல்களையும் Do சோதிப்பார். you know every one of us is going to be tested with God's fire one day? உங்களுக்கு தெரியுமா, நம்ம ஒவ்வொருவருடைய கிரியைகளும் தேவனுடைய அக்கினியினால் பரிசோதிக்கப்பட When God போகிறது. puts his fire into our lives, நம்முடைய வாழ்க்கையில தேவன் தமது அக்கினியை போடும்போது everything that is wood, everything that is hay will totally burn out. மரமா இருக்கிறதும் வைக்கோலா இருக்கிறதும் எல்லாமே பொசுங்கி போய்விடும். But everything that is silver and gold is going to exist on that day. ஆனா வெள்ளியும் பொன்னினால் செய்யப்பட்டது எதுவோ அது மாத்திரம் நிலைநிற்கும். But before God comes and puts his fire, ஆனா கர்த்தர் வந்து தம்முடைய அக்கினியினால் நம்முடைய செயல்களை பரிசோதித்ததற்கு முன்பதாக what right have I to judge any other person in this world? மற்றவர்களை நியாயம் தீர்ப்பதற்கு எனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? You know, Jesus came knowing everything, இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அறிந்தவராக and வந்தார். he still proved to be a totally lovable person. இருந்தாலும் கூட முற்றிலும் அன்பு நிறைந்தவராகவே அவர் இருந்தார். You know, sometimes there are walls that are different, walls that are separating us from different societies. சில நேரங்களில் மற்ற சமுதாயத்திடமிருந்து நம்மை பிரிக்கிறதான மிகப்பெரிய மதில்கள் நமக்கு இருக்கும். Maybe we think we are the chosen people of God. நம்ம நினைப்போம் நம்ம தான் தேவனால் தெரிந்து You கொள்ளப்பட்டவர்கள். know, this is the problem. This was the problem of Jews even during the time of Apostle Paul. அப்போஸ்தலனாகிய பவுலின் காலத்துல கூட யூதர்களுடைய பிரச்சனை இதுவாகத்தான் இருந்தது. This is what Paul is writing in Ephesians chapter 2 verse 14. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இப்படி சொல்கிறார். Between the area of the Gentiles and the Jews, there was a small
little wall running in between them. புறஜாதிகளுக்கும் யூதர்களுக்கும் நடுவாக ஒரு சின்ன கைப்பிடி சுவர் அளவுக்கு ஒரு சுவர் கட்டப்பட்டிருந்தது. This wall will call the Zorek, and no Gentile must cross over. அங்கே ஒரு குறிப்பு எழுதப்பட்டிருக்கும், புறஜாதிகள் யாரும் இந்த மதிலை தாண்டி வரக்கூடாது. There were letters in Latin and Greek language very clearly as a warning to them. அந்த எச்சரிப்பு வார்த்தைகள் லத்தீன் பாஷையிலும் கிரேக்க வார்த்தையிலும் எழுதப்பட்டிருக்கும். If you step over this area, இந்த மதிலை தாண்டி யாராவது வந்தா you will be killed. உங்களுக்கு மரண தண்டனை. We have nothing to do with you. உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. You are Gentiles. You are Gentiles by birth. நீங்கள் பிறப்பிலேயே புறஜாதிகள். But you know, God came to tear down this dividing wall. ஆனால் இந்த பகையாகி நடுச்சுவரை தகர்த்தெறியும்படியாகத்தான் ஆண்டவர் வந்தார். This is what the Bible says. இதைத்தான் வேதாகமம் சொல்லுகிறது. God says, I'm tearing it down for you, இந்த பிரிக்கிறதான சுவரை நான் தகர்த்தெறியும்படியாக வந்திருக்கிறேன், so that you can come into my holy presence. எனவே என்னுடைய பரிசுத்த பிரசன்னத்துக்கு நீங்கள் வரும்படியாக. Dear brothers and sisters, this is what I learned in all of these years in this walk with Jesus. இந்த கருமையான சகோதர சகோதரிகளே, இயேசுவோடு கூட நடந்த என்னுடைய வாழ்க்கையில நான் கற்றுக்கொண்டது இதுதான். As you come closer and closer to this light, இந்த வெளிச்சத்துக்கு எவ்வளவு அருகாமையிலே நீங்கள் when வருகிறீர்களோ, you see this Lord high and lifted up, இந்த தேவன் உயரவும் உன்னதமான ஒரு இடத்துல உயர்த்தப்பட்டிருக்கிறதை நீங்கள் you காணும்போது, don't say woe unto everyone around you. நீங்க உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்களை பார்த்து ஐயோ உங்களுக்கு ஐயோ என்று சொல்லிக் No, you say கொண்டிருக்க woe unto me, Lord. ஆண்டவரே ஐயோ நான் அதமானேன் என்று உங்களை I'm பார்த்து totally சொல்லுவீர்கள். dismantled by the purity of your presence. ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தினால் நான் அதமானேன் என்று You சொல்லுவோம். look into the story of Isaiah, you will know what I'm talking about. ஏசாயாவினுடைய அந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் புரிந்து This கொள்வீர்கள். man is slowly walking into the temple. இந்த ஏசாயா ஒரு நாள் தேவனுடைய And ஆலயத்துக்குள் as நுழைந்து he's coming வருகிறார். into the temple, he speaks to, he sees all the dirt in society. அந்த தேவாலயத்துக்குள்ள நுழையும் பொழுது சமுதாயத்தை சுற்றி இருக்கிற எல்லா அழுக்குகளையும் In பார்க்கிறார். the 5th chapter, he says, woe unto you, woe unto you, woe unto you. 5ஆம் அதிகாரத்துல ஒவ்வொருவரை பார்த்து சொல்கிறார் உங்களுக்கு ஐயோ என்று. And now he comes into the temple. ஆனா இப்பொழுது தேவாலயத்துக்குள்ளே The வருகிறார். fire of God is flying around him. தேவனுடைய அந்த பரிசுத்த தூதருடைய அக்கினி பறந்து கொண்டிருக்கிறது. Holy, holy, holy is the Lord Almighty God. பரிசுத்தர் 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 சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் என்கிறதான சத்தம் The hem of கேட்கிறது. his robe is coming down the temple. அவருடைய திரைச்சேலையானது அவருடைய உடையினுடைய அந்த தொங்கலானது அங்கே தொங்கிக் And கொண்டிருக்கிறது. as he sees the holiness of God, தேவனுடைய பரிசுத்தத்தை அவர் பார்த்தபோது he said, Lord, I am totally demolished. அப்பொழுது அவர் சொன்னார் ஐயோ நான் அதமானேன், I am totally dismantled. ஆண்டவரே நான் முற்றிலும் அழிந்து போனேன், I am not worthy to stand in your presence. ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நிற்பதற்கு எனக்கு தகுதியே இல்லை, Woe unto me, Lord, woe unto me. ஐயோ நான் அதமானேன் என்று I am சொல்கிறார். totally dismantled in my personal life. ஆண்டவரே நான் முற்றிலுமாக நொறுக்கப்பட்டேன் என்று சொல்கிறார். This is what you learn as you get closer and closer to Jesus. நீங்கள் தேவனுக்கு அருகாமையிலே கடந்து செல்ல செல்ல இதைத்தான் நீங்கள் As பார்க்கிறீர்கள். you come closer to this light, நீங்க எந்த அளவுக்கு இந்த வெளிச்சத்துக்கு அருகாமையில the வருகிறீர்களோ more points of dirt upon you are totally visible. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான பாவத்தின் அழுக்கும் உங்களுக்கு When தெரியும். you were standing far away, you didn't see anything நீ personally. எந்த அளவுக்கு வெளிச்சத்திற்கு தூரமாக இருக்கிறீர்களோ அப்பொழுது உங்களுடைய பாவத்தின் அழுக்கு உங்களுக்கு தெரியாது. But as you get closer and closer, ஆனா இந்த வெளிச்சத்துக்கு அருகாமையிலே நீங்க வர வர say, Lord, I know everything about me now. ஆண்டவரே என்னை பற்றி இப்பொழுது நான் எல்லாம் பார்த்து விட்டேன். I am a man of sinful lips. ஆண்டவரே நான் பாவமுள்ள உதடு I உள்ளவன். am a man of sinful lips. ஆண்டவரே நான் அசுத்த உதடுகள் உள்ளவன். Lord, there is nothing I can boast about. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நான் பெருமை பாராட்டுவதற்கு என்று ஒன்றுமில்லை. Dear brothers and sisters, as we listen to the word of God this evening, இந்த கருமையான சகோதர சகோதரிகளே, இந்த மாலை வேளையில கர்த்தருடைய வார்த்தையை நாம் whether you கேட்கும்போது are a believer or you are doing something for Jesus, நீங்க ஒரு விசுவாசியோ இல்லது ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரரோ, everything we have to focus about everything that God has in mind. தேவன் தம்முடைய மனதிலே வைத்திருக்கிற எல்லாவற்றை குறித்து நம்முடைய மனதை நாம் செலுத்த வேண்டும். Doing His will, the will of the Father, is our everyday food. நம்முடைய பிதாவின் சித்தத்தை செய்வதே நம்முடைய அனுதின போஜனமாய் இருக்க வேண்டும். When you are seeking to do the things that God has in mind, தேவன் தம்முடைய மனதிலே வைத்திருக்கிறதான காரியங்களை செய்வதற்கு நீங்கள் முற்படும்போது everything else in your life goes into oblivion. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற மற்ற காரியங்கள் எல்லாம் பின்னுக்கு தள்ளப்படுகிறது. Everything loses its luster. மற்ற காரியங்கள் எல்லாமே தன்னுடைய பிடிப்பை உங்களுடைய வாழ்க்கையில இழந்து போகிறது. Everything has lost its hand upon our lives. மற்ற எல்லா காரியங்களுமே தன்னுடைய பிடிப்பை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு இழந்து போகிறது. You just focus on Jesus, say, Lord, I want to come closer to நீ you. இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்வீர்கள், ஆண்டவரே உமக்கு அருகாமையில நான் வர As you விரும்புகிறேன். listen to the word of God this evening, இந்த மாலை வேளையில கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் I pray கேட்டுக்கொண்டிருக்கும்போது that you keep on praying
in your heart, நீங்க தொடர்ந்து உங்களுடைய இருதயத்திலே ஜெபித்துக் Lord, கொண்டிருக்கிறபடியே I நான் want to be கேட்கிறேன். like Jesus. ஆண்டவரே, நான் இயேசுவை போல மாற விரும்புகிறேன். I want to have the legs of Jesus to run for you. நான் ஆண்டவரே உமக்காக ஓடும்படி இயேசுவின் கால்களை பெற்றுக்கொள்ள I விரும்புகிறேன். want to have the hands of God to work for you. ஆண்டவரே உமக்காக வேலை செய்வதற்கு இயேசுவின் கரங்களை பெற்றுக்கொள்ள I விரும்புகிறேன். want to have the compassionate eyes of Jesus in my life. இயேசு கிறிஸ்துவுடைய மனதுருக்கமான கண்களை நான் பெற்றுக்கொள்ள I விரும்புகிறேன். want to have the ears that listens to the misery of other people, that just like Jesus did. இயேசு கிறிஸ்துவை போலவே மற்றவருடைய வாழ்வின் துன்பங்களை கேட்கக்கூடிய மனதுருக்கமுள்ள ஒரு காதுகளை பெற்றுக்கொள்ள நான் விரும்புகிறேன். And Lord, above all, I want to be the mouth of Jesus. எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு கிறிஸ்துவுடைய வாயாய் நான் இருக்க Lord, I விரும்புகிறேன். want to speak about everything that you taught me in my life. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீர் கற்றுக் கொடுத்தவர்களை மற்றவர்களுக்கு நான் பேச விரும்புகிறேன். Dear brothers and sisters, as we go progress in this story, அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த கதையிலே நாம் தொடர்ந்து செல்லும்போது Jesus could have totally insulted this lady. இயேசு கிறிஸ்து இந்த சகோதரியை அவமானப்படுத்தி இருக்க முடியும். You can say, what type of life are you leading? என்ன விதமான ஒரு வாழ்க்கையை நீ நடத்தி கொண்டிருக்கிறாய்? Hey, what are you doing in this world? இந்த உலகத்திலே நீ என்னதான் செய்து You கொண்டிருக்கிறாய்? are the scum of the society. நீ இந்த சமுதாயத்திலே மிகப்பெரிய ஒரு அவமானம். Look, everyone, how they are looking at you. உன்னை மற்றவங்க எல்லாம் எப்படி பார்க்கிறார்கள் என்று கவனி. You cannot even come to the well with a good conscience. ஒரு நல்ல மனசாட்சியோட ஒரு கிணற்றுக்கு தண்ணி எடுக்க உன்னால வர முடியுதா? You are always hiding in நீ society. எப்பொழுதுமே சமுதாயத்தில் ஒளிந்து கொண்டிருக்கிறாய். You don't want to meet any person on the road. ரோட்ல யாரை பார்க்க கூடாது என்று கூட நினைக்கிறாய். You are totally in a life of hiding totally in your life. நீ எப்பொழுதுமே ஒளிந்து வாழ்கிறாய். But now it's time I come to speak to you. ஆனா இப்பொழுதோ உன்னோடு கூட பேசும்படியாய் நான் வந்திருக்கிறேன். You do not choose me, but I chose you. நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, ஆனால் நான் உன்னை I தெரிந்து கொண்டேன். chose you even before the foundation of இந்த this உலக world. தோற்றத்திற்கு முன்பதாகவே உன்னை நான் முன்குறித்திருக்கிறேன். You know, this is the wonder of salvation. இதுதான் ரட்சிப்பினுடைய அற்புதமான This is the காரியம். wonder of salvation. இதுதான் ரட்சிப்பினுடைய அதிசயமாய் Where we இருக்கிறது. say, Lord, you are going to search for me. ஆண்டவரே, நீர் என்னை தேட There வருகிறீரா? are so many good people in this இந்த world. உலகத்தில் எத்தனையோ நல்லவர்கள் Good இருக்கிறார்கள், righteous people, எத்தனையோ நீதிமான்கள் இருக்கிறார்கள், loving people, intelligent people. எத்தனையோ புத்திமான்கள் இருக்கிறார்கள், You can அன்பானவர்கள் use them இருக்கிறார்கள். mightily for your purposes. அவர்களை எல்லாம் உம்முடைய நோக்கத்திற்காக நீர் வல்லமையாக பயன்படுத்த முடியுமே. I am old, I cannot even speak right now. ஆண்டவரே, நான் மிக நன்றாக பேசக்கூடியவன் கூட கிடையாது. I am a young person, I cannot do the purpose that you're calling me நான் to. ஒரு வாலிபன், உம்முடைய நோக்கங்களை நிறைவேற்றுகிற அளவுக்கு எனக்கு அனுபவம் கிடையாது. You look into the prayers of Jeremiah or even Joshua or Paul or Abraham, every one of them, all in a row. எரேமியாவுடைய ஜெபமோ அல்லது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெபமோ அல்லது பேதுருவுடைய ஜெபமோ யாருடைய ஜெபத்தை நீங்கள் கேட்டாலும் சரி, Moses could have said, Lord, I am already 80. What are you going to do with me? மோசே சொல்லி இருப்பார், ஆண்டவரே, எனக்கு இப்பொழுது 80 வயது ஆகிவிட்டது, இனிமேல் என்னை கொண்டு என்ன செய்ய போகிறேன்? 40 years in the palace, 40 years in the wilderness. 40 வருஷம் அரண்மனையில, 40 வருஷம் வனாந்தரத்துல. You're going to use me right now? இப்போ போய் என்னை பயன்படுத்த I'm போகிறீரா? already 80. What are you going to do with this old man? எனக்கு இப்பொழுது 80 வயது ஆகிவிட்டது, இந்த வயதானவனை கொண்டு நீர் என்ன செய்ய போகிறீர்? But God says, you know, I had a plan for you from ஆனா the very ஆண்டவர் beginning. சொன்னார், என்னுடைய வாழ்க்கையின் இந்த ஆரம்பத்திலே உனக்கு ஒரு திட்டத்தை In the வைத்திருக்கிறேன். future, you will have everything to do with the palace. எதிர்காலத்திலே ஒருவேளை ஆரம்பத்திலே அரண்மனையில உனக்கு சில வேலைகள் இருக்கும். In the future, you will have a lot to do with the palace. எதிர்காலத்திலே அரண்மனையில உனக்கு நிறைய வேலைகள் இருக்கும். In the future, you will be wandering through the desert. எதிர்காலத்திலே நீ வனாந்தரத்துல அலைந்து திரிய போகிறாய். And this was the time of training you. எனவே இந்த காலங்கள் எல்லாம் உனக்கு ஒரு பயிற்சியின் காலங்களாக This is இருக்கிறது. the reason why I trained you for 80 years. இந்த காரணத்துக்காக தான் உனக்கு 80 வருஷங்கள் பயிற்சி கொடுத்தேன். And now that you know everything about the palace and the wilderness, இப்பொழுது அரண்மனை பற்றி உனக்கு எல்லாம் தெரியும், வனாந்தரத்தை பற்றி எல்லாம் தெரியும். now I am starting my purpose with you. இப்பொழுது உன்னோடு கூட என்னுடைய நோக்கத்தை ஆரம்பிக்கிறேன். Now I am starting with the plans that I have for you in my life. உனக்காக நான் வைத்திருக்கிற திட்டங்களை நான் ஆரம்பிக்க போகிறேன். Dear brothers and sisters, it's the will of God that no one perishes. கருமையான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் ஒருவரும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. You know, Jesus, I am sure he was tired on that day. இயேசு கிறிஸ்து அந்த நாளிலே களைப்படைந்தவராய் நிச்சயமாய் இருந்திருப்பார். Maybe he was thirsty and he was also hungry. ஒருவேளை அவர் பசியுடனும் தாகத்துடனும் அங்கு வந்திருக்கலாம். But he said, no, speaking with this lady comes first. ஆனா அவர் சொன்னார், இல்லை, இந்த சகோதரியோடு கூட பேசுவதுதான் இப்ப எனக்கு முன்னுரிமை. Bringing her into
the light is my first purpose. இந்த சகோதரியை வெளிச்சத்தினிடத்திற்கு கொண்டு வருவதுதான் என்னுடைய முதல் நோக்கம். I want to bring her to this glorious light of God. இந்த சகோதரியை தேவனுடைய அந்த மகிமையின் வெளிச்சத்தினிடத்திற்கு கொண்டு வர போகிறேன். I tell you, if you are going to work for Jesus, நான் சொல்லுகிறேன், நீங்க இயேசுவுக்காக பணி செய்கிறவராக it's இருந்தால் all about sacrifice sometimes. அது எப்பொழுதுமே தியாகத்தின் அடிப்படையில தான் It's இருக்கும். all about consecration அது sometimes. எப்பொழுதுமே அர்ப்பணிப்பின் அடிப்படையில தான் இருக்கும். You cannot look to yourself, to all what you can have in this world. நீங்க இந்த உலகத்துல உங்களுக்கு முதல்ல என்னவெல்லாம் கிடைக்கும் என்று பார்த்துவிட்டு No, you look and say, I want to serve this person right now. இல்லை, முதலாவது இந்த நபருக்கு நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று நினைப்பீர்கள். This person must be brought out of darkness into this glorious light. இந்த மனுஷன் முதலாவது இருளில் நின்று அந்த ஆச்சரியமான வெளிச்சத்திற்கு வர வேண்டும் என்று You நினைப்பீர்கள். know, sometimes we have a mighty thirst in this world. சில நேரங்களில் இந்த உலகத்துல மிக ஆழமான தாகங்கள் நமக்கு இருக்கலாம். You know, there is a wrong teaching in the Word of God today called the prosperity gospel. அநேகர் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு கள்ள உபதேசத்தை போதிக்கிறார்கள். அதுதான் செழிப்பின் உபதேசம். The reason why I cannot get along with this teaching, இந்த செழிப்பின் உபதேசத்தை நான் ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் தெரியுமா? when you came to the Lord Jesus one day, கர்த்தராகிய இயேசுவிடத்தில் நீங்கள் ஒரு நாள் வந்தபோது, you said, I have been crucified with Jesus. நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். I have crucified all the passions of my life. இந்த உலகத்தினுடைய ஆசைகளையும் இச்சைகளையும் நான் சிலுவையில் அறைந்து விட்டேன். I have been buried with நான் Jesus. கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு I விட்டேன். am walking in the newness of life through the power of the Holy Spirit. நான் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலே இந்த புதிதாக்குதலின் வாழ்க்கைக்குள்ளாக நடந்து கொண்டிருக்கிறேன். And this teaching comes and tells you like this. இந்த உபதேசம் வந்து உங்களுக்கு இப்படி சொல்லும்போது, Everything what you desired in the flesh in your life, இந்த மாம்சத்திலே நீ விரும்புகிறது எதுவோ everything I can give you once again. அது எல்லாவற்றையும் மறுபடியுமாக உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லுவாரா? Everything that is from the flesh, I am giving it to you once again. மாம்சத்திலே நீ விரும்புகிறது எதுவோ அது எல்லாவற்றையும் நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறது. I do not know how this teaching can be biblical. இந்த உபதேசம் எப்படி கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் வர முடியும்? Everything that you gave up and say that is nothing before God. ஏற்கனவே தேவனோடு கூட நீங்க சிலுவையில் அறைந்து விட்டு எனக்கு வேண்டாம் என்று சொன்ன காரியத்தை, Apostle Paul said, I have lost everything. This is just dung for me. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று விட்டு விட்டேன். Everything that I thought great one day, என்று எதையெல்லாம் ஒரு காலத்திலே நான் மேன்மையாக எண்ணினேனோ everything is gone from my life எனக்கு immediately. லாபமாய் இருந்த எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று விட்டு விட்டேன். But this teaching comes and says you can have everything back. ஆனா இந்த செழிப்பின் உபதேசம் சொல்லுகிறது, இல்லை, நீ எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். Everything from the flesh you can regain once again. மாம்சத்திலே நீ விரும்புகிறதெல்லாம் மறுபடியும் நீ பெற்றுக்கொள். Dear brothers and sisters, when we have so much of thirst in this world, இந்த கருமையான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் அநேக தாகங்களை நாம் கொண்டிருக்கிறோம். sometimes we can be so thirsty for riches. சில நேரங்களில் பணக்காரனாவதற்கான ஒரு தாகம், Sometimes we can be so thirsty for relationships. சில நேரங்களில் உறவுகளுக்கான ஒரு தாகம், So sometimes for our background or our friends, you can be so thirsty. சில நேரத்தில் நண்பர்களுக்காகவோ அல்லது பின்னணியத்துக்காகவோ நம்ம அவ்வளவு தாகம் For a கொண்டிருக்கிறோம். certain position in society. சமுதாயத்தில் ஏதோ ஒரு பதவிக்கு வர வேண்டும் என்கிற தாகம். But you know, you can run behind this thirst. ஆனா இந்த தாகத்துக்கு பின்பாக நீங்க ஓடலாம். But do you know this thirst is never going to come to an end at any time? ஆனா இந்த தாகம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நாளும் தணிக்கப்படாது என்பதை நீங்கள் அறிந்து You கொள்ள are வேண்டும். looking for more. நீங்க இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று You're ஓடிக்கொண்டே just தான் going இருப்பீர்கள். up and up and up the spiral. நீங்க இந்த ஏணிப்படியில ஏறி ஏறி ஓடிக்கொண்டே இருப்பீர்கள். And one day suddenly everything crashes down. ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் நொறுங்கி விழும். Jesus could have said, you know, lady, I am a Jew and you are a Samaritan. இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறான், பெண்ணே, நான் வந்து ஒரு யூதன், நீ ஒரு சமாரிய ஸ்திரீ. And this lady, as soon as he asked for water, ஆனா இந்த பெண்ணிடத்துல அவர் தண்ணியை கேட்ட உடனே she said, hey, how will you get the water from the well? அந்த பெண் கேட்கிறாள், இந்த கிணற்றிலிருந்து உங்களுக்கு எப்படி தண்ணீர் வரும்? You know, you shouldn't use our vessels. நீங்க உங்களுடைய புத்தியை பயன்படுத்த வேண்டாமா? You know that you shouldn't use my vessels. என்னுடைய பாத்திரங்களை நீங்க பயன்படுத்த கூடாது என்று உங்களுக்கு தெரியும். Because you cannot touch the things that I am going to have in my life. ஏனென்றால் நாம் பயன்படுத்துகிற பாத்திரங்கள் எல்லாம் நீங்க தொட மாட்டீங்க. Where is your vessel right now? அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பாத்திரம் எங்க? How will you get the water from there? இந்த கிணற்றிலிருந்து எப்படி நீங்க தண்ணீர் எடுப்பீங்க? But you know, Jesus says, I am speaking about a totally different water. ஆனா இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் முற்றிலுமான ஒரு தண்ணீரை குறித்து உன்னிடத்தில் பேசுகிறேன். I am looking forward for the living waters of your life. உன்னுடைய வாழ்க்கையிலே நீ பெறப்போகிற ஜீவ தண்ணீரை குறித்து நான் I am பேசுகிறேன். speaking about the Holy Spirit that will flow out of your bowels. உனக்குள்ள உன் வாழ்க்கையிலிருந்து ஊறி வரப்போகிறதான அந்த ஜீவ தண்ணீரை குறித்து நான் பேசுகிறேன். And through the power of this
holy, this running water, what I'm going to give you. இந்த பரிசுத்த ஆவியானவராலே உனக்கு உண்டாகும் ஜீவ தண்ணீர் I have come to put fire upon you. உன் மீது அக்கினியை போடும்படி நான் வந்திருக்கிறேன். And this living water I want to give you. இந்த ஜீவ தண்ணீரை நான் உனக்கு கொடுக்க விரும்புகிறேன். And this living water is never going to stop in your life. இந்த ஜீவ தண்ணீரானது உனக்குள்ளே ஒருபோதும் பொங்கி வருவதை நிறுத்தவே நிறுத்தாது. Dear brothers and sisters, without this living water in our lives, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த ஜீவ தண்ணீர் இல்லாமல் அருமையான சகோதர we can சகோதரிகளே, be wonderful people. நாம் ஒரு அற்புதமான ஜனங்களா இருக்க முடியும். We can do so many things with our own capacities. நம்முடைய சொந்த திறமைகளினால் அநேக காரியங்களை செய்ய முடியும். Through our own talents, we can accomplish so many நம்முடைய things. சொந்த திறமைகளினால நிறைய காரியங்களை சாதிக்க முடியும். But when this living water is there in your bowels, I tell ஆனா you, இந்த ஜீவ தண்ணீரானது உங்களுக்குள்ளே பொங்கி வருகிற நீரூற்றாய் when இருக்கும்போது, God is going to really give this living water within your life, கர்த்தர் இந்த ஜீவ தண்ணீரை உங்களுக்குள்ளாய் கொடுக்கும்போது, you can run and run. You can never be thirsty. நீங்கள் ஓடுவீர்கள் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில ஒருபோதும் தாகம் அடைய Your life மாட்டீர்கள். totally changes. உங்களுடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறி இருக்கும். You are not going to be thirsty in your life உங்களுடைய forever. வாழ்விலே நீங்கள் ஒருபோதும் தாகம் அடைவதில்லை. You are running for Jesus and accomplishing His plans and society நீங்கள் and destiny. நீங்க இயேசுவுக்காக அவருடைய திட்டங்களுக்காக நோக்கங்களுக்காக ஓடுவீர்கள். Do you know what you need in life is really the leading of God? உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு தேவை என்ன தெரியுமா? தேவனுடைய வழி நடத்துதல். Those of you who are speaking to people about the gospel, இன்றைக்கு சுவிசேஷத்தை பற்றி மற்றவர்களோடு கூட பேசுகிறவர்களுக்கு சொல்லுகிறேன், what you really need is the key to open the lives of such people. உங்களுக்கு தேவையானது அப்படிப்பட்ட மனிதர்களுடைய இதயங்களை திறக்கக்கூடிய சாவிகள் தான். You know, sometimes we think, oh, I'm very knowledgeable, I can I can speak with this person. சில நேரங்கள் நம்ம நினைப்போம், எனக்கு ரொம்ப புத்திசாலித்தனம் இருக்கிறது, நான் யாருடனும் பேசி விடுவேன். But you know, sometimes you meet people who are just like a rock. ஆனா உங்களுக்கு தெரியுமா, சில நேரத்துல கடினமான பாறை போன்ற இருதயம் உடையவர்களை கூட நீங்க சந்திப்பீர்கள். They'll be sitting before you like a rock. அவங்க உங்களுக்கு முன்னாடி ஒரு கடினமான கல்லை போல உட்கார்ந்திருப்பார்கள். And you say, okay, come on, start. What are you going to tell me? சரி பேசுங்க, என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ பேசுங்க. You know, my first evangelistic meeting in Germany, ஜெர்மனியில என்னுடைய முதல் சுவிசேஷ கூட்டத்துல there were 4 people who came. 4 பேர் அந்த கூட்டத்துக்கு வந்தாங்க. I was expecting at least 20 people. குறைஞ்சது ஒரு 20 பேராவது வருவாங்கன்னு நான் You எதிர்பார்த்திருந்தேன். know, Germany, big crowds don't come. ஜெர்மனி பொறுத்த வரைக்கும் பெரிய கூட்டம்லாம் வரமாட்டாங்க. It was in a Lutheran church, 4 people came. அது ஒரு லுத்தரன் சபை, 4 பேர் வந்திருந்தாங்க. And one of the ladies who was sitting there, அங்க உட்கார்ந்திருந்த ஒரு பெண்மணி, she was doing a doctorate in psychology. அவங்க வந்து மனோதத்துவத்துல சைக்காலஜில PhD படிச்சிட்டு இருந்தாங்க. And as she looked at me and everyone was introducing themselves. அப்ப அங்க இருந்த எல்லாரும் தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டார்கள். And she said she was she crossed her legs before me. அவங்க எனக்கு முன்னாடி இப்படி கால் மேல கால் போட்டுக்கிட்டு, And she was shaking her feet. இப்படி காலை வேற இப்படி ஆட்டிட்டு இருந்தாங்க. I came to know this Jesus whom I reject anyway. எப்படி இருந்தாலும் நான் நிராகரிக்க போற இந்த இயேசுவை தெரிஞ்சு கொள்றதுக்கு தான் நான் இங்க வந்தேன். So come on, speak, no problem, speak. பேசுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. Actually, she comes into the room and does as if she allows me to speak. அவங்க ஏதோ அந்த அறைக்கு வந்து அவங்க அனுமதி கொடுத்தாதான் நான் பேசணும் மாதிரி அவங்க வந்து பேசிட்டு இருந்தாங்க. Come on, speak, nothing, no problem. I came to hear about this Jesus whom I reject anyway. எப்படி இருந்தாலும் இந்த இயேசுவை நான் நிராகரிக்கத்தான் போறேன், இருந்தாலும் இவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம் நான் வந்திருக்கேன். 7 weeks with this lady. இந்த பெண்மணியோட 7 வாரம் எனக்கு பிரசங்கம். This is what I was thinking in the beginning of this meeting. ஆரம்பத்துல இந்த கூட்டத்தின் ஆரம்பத்தில் நினைச்சேன், Lord, 7 weeks with this girl. ஆண்டவரே இந்த பெண்ணுக்கு வேற நான் 7 வாரம் பிரசங்கம் பண்ணணுமா? How can I ever bear this? இது எப்படிதான் நான் தாங்க போறனோ? And I went back home that night and I spoke with my leader. அன்றைக்கு இரவுல நான் வீட்டுக்கு போய் என்னோட தலைவர்கிட்ட பேசினேன். I said, Steve, it's totally difficult. ஸ்டீவ், அங்க கூட்டம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. 3 others okay. அந்த மத்த 3 பேர் கூட கொஞ்சம் பரவாயில்ல. This lady is a rock. அந்த பெண்ணை பார்த்தா அது ஒரு கடின பாறையா இருக்கு. She is an intelligent rock. அது ஒரு புத்திசாலியான கடின பாறை. And a very strong personality. அது பார்க்கிறதுக்கு ரொம்ப ஆழ்த்தத்துவம், ரொம்ப கடின ஆழ்த்தத்துவமா இருக்கு. You know what my leader said? அப்ப என்னுடைய தலைவர் என்ன சொன்னார் தெரியுமா? Yeah, the Samaritan lady was also a rock. ஆமா, அந்த சமரிய பெண் கூட ஒரு பாறையை போல தான் இருந்தா. She had a big history. அவங்களுக்கு கூட ஒரு பெரிய வரலாறு இருந்தது. But Jesus took a lot of time to spend with her. ஆனா இயேசு கிறிஸ்து நேரத்தை எடுத்து அந்த பெண்ணோடு கூட பேசவில்லையா? Go back now and do your service. நீ திரும்பி போய் உன் ஊழியத்தை செய். Don't try to avoid now. நீ ஏதோ தவிர்த்துட்டு ஓடுறதுக்கு முயற்சி பண்ணாத. And after 7 weeks, 7 வாரம் கழிச்சு 3 people came to the Lord. 3 பேர் ஆண்டவர் அண்டை வந்தார்கள். This rock is still sitting there. அந்த பாறை இன்னும் அங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கு. No changes. எந்த மாற்றமும் கிடையாது. She said, I will try and pray.
அந்த பெண் சொன்னாங்க, நான் முயற்சிக்கிறேன், ஜெபம் பண்ணி பார்க்குறேன். And I will come to a conclusion myself one day. நான் யோசிச்சு ஒரு நாள் ஒரு முடிவுக்கு வருவேன். And I went to church on that Sunday. அந்த ஞாயிற்றுக்கிழமை நான் ஆராதனைக்கு போனேன். And my pastor asked me, hey, you have an evangelistic meeting. பாஸ்டர் சொன்னாரு, நீ ஒரு சுவிசேஷ கூட்டத்தை நடத்திட்டு I said, வந்திருக்கீங்க. yeah, big, wonderful meeting. நான் சொன்னேன், ஆமா பெரிய சுவிசேஷ கூட்டத்தை நடத்திட்டு வந்திருக்கேன். He said, how many people got saved? எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? I said, 75% came to the Lord. நான் சொன்னேன், பிரசங்கம் பண்ண 75% இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். The whole crowd is shouting. எல்லாரும் கையை தட்டி ஆரவரிச்சாங்க. Everyone was clapping hands right now. எல்லாரும் கையை தட்டினாங்க, சந்தோஷப்பட்டாங்க. And he said, 75%. 75% பேர் ரட்சிக்கப்பட்டாங்களா? How many people were there? எவ்வளவு பேர் வந்திருந்தாங்க? I said, 4 people. 4 பேர் வந்தாங்க. You know, people were laughing me out. நம்ம எல்லாரும் ரொம்ப சிரிச்சாங்க. But this one lady didn't change, I said. ஆனா அந்த அம்மா மட்டும் பார்த்தா மாறாம உட்கார்ந்திருந்தாங்க. Do you know, after that, every morning at 6 o'clock, she used to call me. அதுக்கப்புறம் பார்த்தா ஒவ்வொரு நாள் காலையில 6 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணிடுவாங்க. 6 o'clock, the bell will ring. காலையில 6 மணிக்கு கரெக்டா ஃபோன் அடிக்கும். And my wife will say, yeah, that lady is calling you, go. உடனே என் மனைவி சொல்லுவாங்க, போங்க அந்த அம்மா தான் உங்களை கூப்பிடுது. 6 o'clock punctually. காலைல 6 மணி ஆனா போது கரெக்டா ஃபோன் பண்ணிரும். And after 1 month, I told her, ஒரு மாசம் கழிச்சு நான் சொன்னேன், please don't call me. தயவு செய்து இனிமே எனக்கு ஃபோன் பண்ணாத. All my answers are finished. இனிமே என்னோட பதில் எல்லாம் தீந்தே போயிடுச்சு. Everything I've told you, உனக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. now only God can speak to you. இனிமே கர்த்தர் தான் உங்ககிட்ட பேச முடியும். Please don't call me anymore. தயவு செய்து இனிமே என்ன கூப்பிடாத. And then there was total silence. அதுக்கப்புறம் ஒரே அமைதி. And after a month, திரும்பி ஒரு மாசம் கழிச்சு the telephone is ringing again at 6 o'clock. மறுபடியும் காலையில 6 மணிக்கு ஒரு தடவை ஃபோன். My wife said, oh, this lady, go. என் மனைவி சொன்னாங்க, போங்க இந்த அம்மாவா தான் இருக்கும். And I picked up the telephone அப்ப அந்த ஃபோன் எடுத்தேன். and she said, last night, Jesus met me. அந்த அம்மா சொன்னாங்க, கடந்த இரவிலே இயேசு என்னை சந்தித்தார். Jesus met me. இயேசு என்னை சந்தித்தார். I've given my life to the Lord என் Jesus. வாழ்வை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தேன். Today, she's a missionary in China. இன்னைக்கு சீனாவுல அவங்க ஒரு மிஷனரியா இருக்கிறாங்க. Dear brothers and sisters, you never know whom God is going to touch. கருமையான சகோதர சகோதரிகளே, தேவன் யாரை தொடுவார் சந்திப்பார் என்று நமக்கு தெரியாது. They can have a severe background. சில நேரங்களில் அவங்க மிக மோசமான பின்னணியிலிருந்து வந்திருக்கலாம். God never scolded her. ஆனா ஆண்டவர் இந்த சமாரி ஸ்திரியை திட்டவே You இல்லை. know, if you came to meet any such person, அப்படிப்பட்ட ஒரு நபரை நீங்க சந்திக்க நேர்ந்தால் don't scold them and also insult them. தயவு செய்து அவர்களை திட்டவோ அல்லது அவர்களை அவமானப்படுத்தவோ செய்யாதீங்க. What an idiot you are. நீ என்ன ஒரு முட்டாளா இருக்கிற, What type of life did you lead? என்னதான் நீ வாழ்க்கை நடத்துற. You know, this person knows this already. இந்த வார்த்தைகள் எல்லாம் அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். This person knows this already. இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் அவங்க ஏற்கனவே கேட்டுட்டு தானே வந்திருக்காங்க. And when you go and put chili powder on the wounds, நீங்க திரும்பி போய் அவங்க காயத்துல திரும்பி மிளகாப்பொடி தூனா, you think it's going to be healed immediately? அது உடனடியாக அந்த காயத்தை ஆத்துன்னு நினைக்கிறீங்களா? Just keep quiet and show the love of Jesus. தயவு செய்து அமைதியாயிருந்து உங்களுடைய அன்பை அவர்களுக்கு காண்பீங்க. And then you will see God working in such lives. அதுக்கப்புறம் அப்படிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்வதை நீங்கள் காண்பீர்கள். All you need is a key from the hands of God. உங்களுக்கு தேவையானதெல்லாம் தேவனுடைய கரத்திலிருந்து ஒரு சாவிதான். The prophetic word of Jesus changed everything completely. இயேசு கிறிஸ்துவின் அந்த தீர்க்கதரிசனமான வார்த்தை அவளை முற்றிலும் மாற்றியது. One word is enough to completely change a person. ஒரே ஒரு வார்த்தையை கொண்டு ஒரு மனிதனை மாற்ற முடியும். You know, I have seen this in my personal ministry. இது என் தனிப்பட்ட ஊழியத்தின் அனுபவத்தில் நான் பார்த்திருக்கிறேன். Sometimes you do not know what you're going to speak about. சில நேரங்களில் நீங்க எதைத்தான் பேச வேண்டும் என்று உங்களுக்கே தெரியாது. This person seems to be totally in command. அந்த மனுஷன் அப்படியே பாத்தீங்கன்னா அங்க அதிகாரமா உட்கார்ந்திருப்பார். Totally in command and totally intelligent. முற்றிலும் பாத்தீங்கன்னா ரொம்ப புத்திசாலியாகவும் ரொம்ப அதிகாரம் பண்றவராகவும் உட்கார்ந்திருப்பார். Having the answers for everything. எல்லாத்துக்கும் பதில சொல்லிட்டு இருப்பார். I will close with something that happened here in Trichy. திருச்சியில நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்ல One விரும்புகிறேன். family called me and said, please come and talk to our daughter. ஒரு குடும்பம் என்னை அழைத்து தயவு செய்து என்னுடைய மகளோடு கூட வந்து பேசுங்கன்னு கூப்பிட்டுருந்தாங்க. She's not so easy, அந்த பெண்ணு அப்படி ஒன்றும் பேசுறத கேட்குற ஆள் கிடையாது. but please come and try. இருந்தாலும் நீங்க வந்து முயற்சி பண்ணி பாருங்க. She came from a big family, officer's family. அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு அதிகாரியினுடைய குடும்பத்துல பிறந்த மகள். And so I went there at 9 o'clock in the night with இரவு my friend. என்னுடைய நண்பனோடு கூட இரவு ஒரு 9 மணிக்கு போயிருந்தேன். And the mother called her and said, pastor's come. அப்போ அந்த பெண்ணுடைய தாயார் கூப்பிட்டு சொன்னாங்க, பாஸ்டர் வீட்டுக்கு வந்திருக்காரு. She did not come till 11:30. இரவு 11:30 மணி வரைக்கும் அந்த பெண் வீட்டுக்கே வரல. And 11:30 she walks in. 11:30 மணிக்கு வந்துச்சு. You want to speak to me? ஓ, நீங்க எனக்கு எங்கூட பேச வந்திருக்கீங்களா? Start. பேசுங்க. Try.
முயற்சி பண்ணி பாருங்க. So many people have tried. எவ்வளவோ பேர் முயற்சி பண்ணி பார்த்துட்டாங்க. You have the chance to try now. இப்போ நீங்க கூட முயற்சி பண்ணலாம். You know, I was wondering, Lord, what should I say to this lady? நான் நினைச்சேன், ஆண்டவரே இந்த பெண்ணோடு என்னதான் நான் பேசுறது இப்போ. She was leaning there, totally proud, அங்க அப்படியே சாஞ்சு உட்கார்ந்துட்டு ரொம்ப கர்வமா, as if she has everything under control. ஏதோ அவங்க கையில தான் இந்த உலகமே இருக்கிற மாதிரி உட்கார்ந்துருந்தாங்க. And then God gave me a key. அதுக்கப்புறம் ஆண்டவர் எனக்கு ஒரு சாவியை கொடுத்தார். God was leading me and I began to share my own testimony. கர்த்தர் என்னை நடத்த ஆரம்பித்தார். என்னுடைய சொந்த சாட்சியை நான் சொல்ல ஆரம்பித்தேன். And as he was talking, she became very inquisitive. நான் சொல்ல சொல்ல பேச பேச அந்த பெண் ஆர்வமாக கேட்க ஆரம்பித்தாள். In about 20 minutes, I think, ஒரு 20 நிமிடம் இருக்கும் என்று நினைக்கிறேன். she started to weep aloud. ரொம்ப சத்தம் போட்டு அழ ஆரம்பித்தாள். She began to shout and cry. மிக சத்தம் போட்டு அழ ஆரம்பித்தாள். Her mother came out of the bedroom. அப்ப அவங்க அம்மா வேகமா அங்க படுக்கையிலிருந்து ஓடி வந்தாங்க. Pastor, what's happening to my daughter? என்ன நடந்துச்சு, என் மகளுக்கு என்ன நடந்தது என்று கேட்டாங்க. Why are you mistreating her right now? ஏன் என் மகளை என்ன சொன்னீங்க, ஏன் அவங்க அழுகுறாங்க? I said, I did nothing. I am speaking to her. நான் அவங்கள எந்த தீங்கும் செய்யல, நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். She said to her mother, Mama, go, please go, please go. அப்ப அந்த பெண் தன் அம்மாவை பார்த்து சொன்னாங்க, அம்மா நீங்க தயவு செய்து போங்க. Please, I want to listen to you, Pastor. நான் இந்த பாஸ்டர் பேசுறத கேட்க விரும்புறேன். To make a long story short, என்னுடைய அந்த நீண்ட கதையை சுருக்கமா சொன்னா, at about 1:30 in the night, she gave her life to Jesus. இரவு ஒரு 1:30 மணி இருக்கும், அந்த பெண் தன் வாழ்வை இயேசுவுக்கு And அர்ப்பணித்தார். next morning she was here in the church. அடுத்த நாள் காலையில சபைக்கே வந்திருந்தாங்க. That was a Sunday. Next morning she came here. அடுத்த நாள் காலை ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்திருந்தாங்க. Soon she took baptism. சீக்கிரமா ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டாங்க. And after that, because I was in Germany, I lost sight. நான் ஜெர்மனிக்கு போன பின்னாடி அவளோடு கூட எனக்கு எந்த தொடர்பும் இல்லை. But some weeks ago, a miracle happened. ஆனா ஒரு சில வாரங்களுக்கு முன்னாக ஒரு அற்புதம் நடந்தது. She called me and said, Pastor, you remember me? என்னை தொலைபேசியில் அழைத்து கேட்டாங்க, பாஸ்டர் என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? I'm in Chennai now. நான் இப்போ சென்னையில் இருக்கிறேன். I saw one of your TV messages. நான் உங்களுடைய இந்த தொலைக்காட்சி ஒளிபரப்புல உங்க செய்தியை பார்த்தேன். And I was so happy to see you. உங்களை பார்க்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். I'm happily married. I'm working in a church right now. எனக்கு திருமணம் ஆகி விட்டது, சந்தோஷமா இருக்கிறேன். இங்க ஒரு சபையில நான் இருக்கிறேன். She said, Pastor, thank you for your patience on that night. பாஸ்டர் அந்த இரவுல அவ்வளவு பொறுமையா என்னோடு கூட நீங்க பேசினதுக்கு ரொம்ப நன்றி என்று சொன்னார்கள். She said, I want to work for Jesus. அவங்க சொன்னாங்க, நான் இயேசுவுக்காக ஊழியம் செய்ய விரும்புகிறேன். My husband and I are wonderfully placed in this church and we are so thankful. நானும் என்னுடைய கணவனும் இந்த சபையில நல்ல ஒரு இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறோம், நல்ல ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். Do you know we have the gospel of reconciliation in our hands? உங்களுக்கு தெரியுமா, ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை தேவன் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். You lead people to reconciliation with God. நீங்கள் தேவனோடு கூட ஒப்புரவாகும்படி ஜனங்களை நடத்துகிறீர்கள். A person who's reconciled to God in his or her life, தேவனோடு கூட ஒப்புரவான ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ, they will be reconciled to everyone around them. அவர்கள் தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருடனும் ஒப்புரவாக இருப்பார்கள். And they will be reconciled to themselves. அதே போல தன்னுடனே கூட அவர்கள் ஒப்புரவாக You இருப்பார்கள். know, sometimes people are forgiven by God, சில நேரங்களில் தேவனால் மன்னிக்கப்பட்டவர்கள் but they will never accept this forgiveness. அநேக நேரங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற மன்னிப்பை அவர்களே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். Why did I do such a stupid sin in my நான் life? ஏன் அப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தனமான பாவத்தை செய்தேன்? I cannot forgive myself. என்னை நானே மன்னிக்க முடியவில்லை. Yes, God forgave me, ஆமா, கர்த்தர் என்னை மன்னித்து but விட்டார். I am not able to forgive myself. ஆனா என்னை என்னால மன்னிக்கவே முடியல. And this is the reason why I say reconcile yourself to yourself first of all. இந்த காரணத்தினால தான் நான் சொல்றேன், உங்களுக்கு நீங்களே முதலாவது ஒப்புரவாகுங்கள். Take hold of the reconciliation. ஒப்புரவாக்குதல் அந்த காரியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Take hold of the forgiveness that God has given you. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததான அந்த மன்னிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். Don't be looking back right now. தயவு செய்து திரும்பி பார்க்க வேண்டாம். If you are steadily looking back, you will never move forward. நீங்கள் எப்பொழுதெல்லாம் திரும்பி பார்த்து கொண்டே இருக்கிறீர்களோ நீங்கள் ஒருபோதும் முன்னேற You முடியாது. have to follow Jesus and keep on going. நீங்கள் இயேசுவை பார்த்து கொண்டு அவரை பின்தொடர்ந்து And once you are reconciled with God, நீங்கள் தேவனோடு கூட ஒப்புரவான உடனே I think God says you will be reconciled with everyone around you. கர்த்தர் சொல்லுவார், என்னோடு ஒப்புரவான உடனே உன்னை சுற்றி இருக்கிற எல்லாருடனும் நீ ஒப்புரவாவாய். I will close with this sentence from 1 Corinthians chapter 1. 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த வார்த்தைகளை சொல்லி நான் முடிக்க Apostle விரும்புகிறேன். Paul is writing to the Corinthian church. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லுகிறார். It was a big clash between Corinthians and Alexandria. அங்கே கொரிந்து சபையில் இருக்கிறவர்களுக்கும் அலெக்சாண்ட்ரியா பட்டணத்தில் இருக்கிறவர்களுக்கும் ஒரு பிரச்சனை This இருந்தது. is what Paul is writing to the Corinthians now. இதைத்தான் கொரிந்து சபையில் இருக்கிறவர்களுக்கு அவர் எழுதுகிறார். For consider your call, brethren.
உங்களுடைய அழைப்பை நோக்கி பாருங்கள் அருமையான சகோதரரே. Not many of you were wise according to worldly standards. இந்த உலகத்தினுடைய காரியங்களின்படி உங்களில் அநேகர் ஞானவான்கள் அல்ல. Not many were powerful. உங்களில் அநேகர் ஞானவான்களும் அல்ல, பிரபுக்களும் அல்ல. Not many were of noble birth, but not, and God chose that is foolish in the world to shame the wise. இருந்தாலும் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். God chose what is low and despised in the world பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து to கொண்டார். bring to nothing things that are, so that no human being might boast in the presence of God. மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். I want every eyes to be closed in the presence of God. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் எல்லாரும் உடைய கண்களை மூடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். Maybe there are some people here this evening. ஒருவேளை இந்த மாலை வேளையில் ஒரு சிலர் இங்கே இருக்கலாம். Lord, I am not worthy to be called. ஆண்டவரே, நான் அழைக்கப்படுவதற்கு நான் பாத்திரவானே அல்ல. You know everything about me. என்னை பற்றி எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். I am not worthy to be called. ஆண்டவரே, நான் அழைக்கப்படுவதற்கு பாத்திரனே அல்ல. But you know what God will tell you? நான் கர்த்தர் உங்களை பார்த்து என்ன சொல்லுவார் தெரியுமா? You are exactly the person I am looking for. நான் தேடிக்கொண்டிருக்கிற சரியான நபர் நீதான். Yes, before the world you are nothing. ஆம், மாம்சத்தின்படி நீங்கள் ஒன்றுமில்லை தான். Before other people you are nothing. மற்றவர்களுக்கு முன்பாக நீங்கள் ஒன்றுமில்லை தான். But I chose you before the foundation of this world. ஆனால் நானோ இந்த உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன். Because I have a plan and a purpose for you. ஏனென்றால் உங்களுக்காக ஒரு திட்டத்தையும் நோக்கத்தையும் நான் வைத்திருக்கிறேன். Lord, you know my story. ஆண்டவரே, என் கதையை நீர் அறிந்திருக்கிறீர். Yes, I know your story. ஆம் ஆண்டவர், ஆம், உன் கதையை நான் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் But சொல்லுகிறார். I am going to rewrite a new story with you. ஆனால் உன்னோடு கூட உன் வாழ்க்கையிலிருந்து ஒரு புதிய கதையை நான் எழுத விரும்புகிறேன். If this is your story this evening, இந்த மாலை வேளையில் இது உங்களுடைய கதையாக இருக்குமானால் just lift up your hands and begin to pray. உங்களுடைய கரங்களை உயர்த்தி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பியுங்கள். Say, Lord, I want to consecrate my life. ஆண்டவரே, என்னுடைய வாழ்வை உமக்கு முன்பாக நான் அர்ப்பணிக்க விரும்புகிறேன். I want to lay down my life before you. ஆண்டவரே, என்னுடைய வாழ்வை உமக்கு முன்பாக நான் ஒப்புக் கொடுக்க விரும்புகிறேன். Lord, you should do something new about me. ஆண்டவரே, என்னை பற்றி நீர் ஏதாவது ஒரு புதிய காரியத்தை செய்வீராக. I'm just consecrating my life to you. ஆண்டவரே, என்னை நானே உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக அர்ப்பணிக்கிறேன். I want to be the mouth of Jesus. நான் இயேசு கிறிஸ்துவினுடைய வாயாய் இருக்க விரும்புகிறேன். I will run into every street of my place. நான் வசிக்கிறதான இடத்தின் ஒவ்வொரு தெருக்களிலும் ஓடி சென்று I will meet every person that is known to me. எனக்கு அறிமுகமான ஒவ்வொருவரையும் நான் சந்தித்து I will speak about the things that you have done in my personal life. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீ செய்த எல்லாவற்றையும் நான் சொல்லுவேன். And I will bring these people to you. இந்த ஜனங்களை உம்மண்டை நான் கொண்டு வருவேன். I will bring them to you. அவர்களை உம்மண்டை நான் கொண்டு வருவேன். Stay with us, Lord. ஆண்டவரே, உம்மோடு கூட நீர் தங்கியிரும். Do your miracles. ஆண்டவரே, உம்முடைய அற்புதங்களை நீர் செய்தருளும். I will put down my own water bottle. ஆண்டவரே, என்னுடைய தண்ணீர் குடத்தை நான் வைத்துவிட்டு Life, Lord, needs to change with you. ஆண்டவரே, என்னுடைய வாழ்வானது உம்மோடு கூட மாற விரும்புகிறேன். I need living water in my life. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் ஜீவ தண்ணீர் எனக்கு தேவை. That will never make me thirsty again. இனி ஒருபோதும் எனக்கு தாகம் உண்டாக்காத அந்த ஜீவ தண்ணீரை எனக்கு தாரும். Let all of us lift up our hands and begin to pray. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? Lord, we are coming to your holy presence this evening. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்துக்கு முன்பாக இந்த மாலை வேளையில நாங்கள் வந்திருக்கிறோம். Lord, I want you to do a new thing in my life. ஆண்டவரே, என்னுடைய வாழ்வில் ஒரு புதிய காரியத்தை நீர் செய்வீராக. Do a new thing in my life, oh Lord. ஆண்டவரே, என் வாழ்வில் ஒரு புதிய காரியத்தை நீர் செய்வீராக. You have given the gospel of reconciliation in my hands. ஆண்டவரே, என்னுடைய கரங்களிலே ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை நீர் கொடுத்திருக்கிறீர். And I just want to follow you. உம்மை நான் பின்பற்ற விரும்புகிறேன். I'm just like an instrument in your hands. ஆண்டவரே, உம்முடைய கரங்களிலே நான் ஒரு கருவியாக இருக்க விரும்புகிறேன். Lord, use me every day. ஆண்டவரே, ஒரு நாளும் என்னை பயன்படுத்துவீராக. Use me every day just according to your desire. ஆண்டவரே, உம்முடைய விருப்பத்தின்படி ஒவ்வொரு நாளும் என்னை பயன்படுத்துவீராக.